மூலமந்திரம். அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம். பெற்றோர் வணக்கம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம் முதல் கடமையாம். உமதருளால் குருகருள் பெறுவேனே, குருகருளால் உலகை அறிவேனே. மகரிஷிகளின் அருளொளி பெற எனக்கு உரு கொடுத்த தாயே தந்தையே, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம் முதல் கடமையாம். குரு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஓம் சர்க்குரு பதமே சாபபாவ விமோச்சனம், ரோக அகங்கார துர்விமோச்சனம், சர்வதேவ சகல சித்த ஒளி ரூபம், சதுரயுக சத்குருவே அகஸ்தியர்க்கிறந்த கர்த்தாயா போற்றி. இறைவணக்கம். அண்டபிண்டம் நிறைந்து நின்ற அயன்மாள் போற்றி, அகண்ட பரிபூரணத்தின் அருளே போற்றி, மண்டலம் சூழ் ரவி மதி சுடரே போற்றி, மதுரை தமிழோதும் அகத்தியரே போற்றி, எத்திசையும் புகழும் எந்தன் குருவே போற்றி, இடகலையில் சுணுமுலையில் கமலம் போற்றி, குண்டலனிக்குள் அமர்ந்து நின்ற குகனே போற்றி, குருமுனியின் தாளினை எப்போதும் போற்றி போற்றி. அருள்சோதி வணக்கம். அருள்சோதி தெய்வம் எனை ஆண்டு கொண்ட தெய்வம், அருள்சோதி தெய்வம் எனை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருள்சார் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம், பொருள்சார் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம், இருள்பாடு நீக்கி ஒளி இன்றருளும் தெய்வம், இருள்பாடு நீக்கி ஒளி இன்றருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம், இருள்பாடு நீக்கி ஒளி இன்றருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம், அருள்சோதி தெய்வம் எனை ஆண்டு கொண்ட தெய்வம், அருள்சோதி தெய்வம் எனை ஆண்டு கொண்ட தெய்வம், தெருப்பாடல் உகந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், தெருப்பாடல் உகந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் இதே தெய்வம், சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் இதே தெய்வம், அருள்சோதி தெய்வம் எனை ஆண்டு கொண்ட தெய்வம், அருள்சோதி தெய்வம் எனை ஆண்டு கொண்ட தெய்வம். ஐவர்க்கு வணக்கம். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயும் ஆனார். அகத்ததுவே மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவி தந்தார் ராமலிங்கர். அவ்வறிவுக்கு திருக்கோவில் அமைத்தார் அருள் தந்தை வேதாத்திரியார். அறிவில் அறிவாய் நிலைத்து அறவகுத்து வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். யாரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குருவரு மதிப்பவர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். குருவே சரணம். பிரபஞ்ச பரிணாம வணக்கம். ஓம் ஆதியே போற்றி, ஓம் அருளே போற்றி, ஓம் நாதமே போற்றி, ஓம் ஜோதியே போற்றி, ஓம் விண்ணே போற்றி, ஓம் காற்றே போற்றி, ஓம் நெருப்பே போற்றி, ஓம் நீரே போற்றி, ஓம் நிலமே போற்றி. பிரபஞ்ச உயிரின வாழ்த்து.
ஓம் நீர் வாழ்வினமே வாழ்க. ஓம் தாவர இனமே வாழ்க. ஓம் ஊர்வினமே வாழ்க. ஓம் பரப்பினமே வாழ்க. ஓம் நடப்பினமே வாழ்க. ஓம் மானிடமே வாழ்க. ஓம் தொடு உணர்வே வாழ்க. ஓம் சுவையுணர்வே வாழ்க. ஓம் வாசனை உணர்வே வாழ்க. ஓம் பார்வையுணர்வே வாழ்க. ஓம் சப்தமுணர்வே வாழ்க. ஓம் பகுத்துணர்வே வாழ்க. ஓம் குருவே சரணம். ஓம் சத்குருவே சரணம். ஓம் சத்குருவே சரணம். ஓம் நமச்சிவாய சிவாய நம. ஓம் ஆத்ம நமஸ்காரம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். இருபால் மெய் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சித்தர் ஞான மார்க்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். இன்று வாராந்திர நிகழ்ச்சியாக வியாழக்கிழமை தோறும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறீங்க. பல ஊர்லேருந்து பல பேர் வந்திருக்கிறீங்க. இப்பொழுது நாம் பெற்றோர்கள் வணக்கம், குரு வணக்கம் சொல்லியிருக்கிறோம். பிரபஞ்ச பரிணாம வணக்கத்தை சொல்லியிருக்கிறோம். இப்பொழுது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நமஸ்காரம். எங்கேருந்து வரீங்க? எந்த ஊருங்க? குமராவளத்துலேருந்து வரீங்க. உங்கள் பேர் என்னங்க? அம்பிகா. சந்தோஷம். நீங்கள் என்ன கேள்வி கேட்க விரும்புகிறீங்க? கொஞ்சம் மகாபாரதத்தை பற்றி, அர்ஜுனன் பற்றி, கிருஷ்ணன் பற்றி கொஞ்சம் கேட்கணுங்க ஐயா. சந்தேகமாக கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். மகாபாரத கதையோ மகாபாரத நூலோ என்கிட்ட இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சதை, என்னுடைய குருநாதர் என்கிட்ட நடத்தினதை, செவி வழியே கேட்டிருக்கிறத, என்னுடைய பொது அறிவை வச்சு நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நீங்கள் என்ன கேட்குறீங்க கேளுங்க. சந்தேகங்கய்யா சொல்லுங்க. மகாபாரத போரில் அர்ஜுனன் ஏன் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட நான் சண்டையிட மாட்டேன், நான் சண்டை போட மாட்டேன், போரெல்லாம் ரெடியா இருக்குது, சண்டை போடுற டைம்ல கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு போர் போய் ரெடி ஆயிரு அர்ஜுனா அப்படின்னு சொல்லி கேட்கற, வில்லாம்பலம் எடுத்துக்கோன்னு கேட்கறாப்புல. ஆனா அர்ஜுனன் என்ன சொல்றப்ப வில்லாம்பலம் எடுக்க மாட்டேன், நான் சண்டை போட மாட்டேன். என்ன காரணங்க? போர் ரெடி ஆயிடுச்சு, சண்டைக்கு சங்கு ஊதியாச்சு, சண்டை போடுற டைம் நான் போட மாட்டேன்னு சொல்றாப்புல. அது என்ன காரணங்கய்யா? எங்களுக்கு புரியல. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி, நியாயமான கேள்வி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு செவி வழியே கேட்டதுலேயே என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். அதனால் அது மகாபாரதத்தில் அதெல்லாம் இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் உலகம்னு இருக்கிற வரைக்கும் அந்த மகாபாரத கதைகளோ ராமாயண கதைகளோ நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜீன்லையும் பதிஞ்சு கிடக்கும். அது காரணம் என்னென்னா, அதெல்லாம் இன்றைக்கி யாருமே ஒரு ஆயிரம் மகான்கள் இன்றைக்கி தோன்றுனா கூட அந்த மாதிரி ஒரு மகாபாரதத்தினுடைய வாக்கியத்தையோ ராமாயணம் மாதிரி வாக்கியத்தையோ உருவாக்க முடியாது. ஒரு திருக்குறளோ திருமந்திரமோ கடைசியாக எனக்கு தெரிஞ்சு கடைசியாக திருவருப்பா வரைக்கும், அது வரைக்கும் அதுக்கு மேலே நூல் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. இனிமேல் பிறப்பும் எடுக்க முடியாது. அந்த உலகத்துக்கு கொடுத்ததெல்லாம் அவ்வளோ பொக்கிஷம் அந்த திருநூல்கள்லாம். அப்போ நீங்கள் கேட்குறது மகாபாரதத்தில் அவர் பகவான் கிருஷ்ணர் போர் புரிய சொல்கிறாரு. ஆனால் அர்ஜுனன் புரிய மாட்டேங்கிறான். அது ஏன் புரிய மாட்டேங்கிறான்னா, இப்போ நம்ம உடம்புக்கும் வந்துடலாம். அங்கே போர் விட்டுருங்க. குருச்சேத்திர போர். சேத்திரம்னா இடம். குருச்சேத்திரத்தில் அர்ஜுனன் போர் புரியறதுக்கு பயந்துக்கிறார். ஏன் பயந்துக்கிறாரு? எதுக்காக பயந்துக்கிறாரு? தன்னை உணராதனால பயந்துக்கிறார். தன்னை உணராதனால பறந்துக்கிறார். ஏன் தன்னை உணரல? அதனால தான் திருமந்திரம் சொல்லுது, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை எச்சிக்கத்தான் இருந்தானே அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது. அப்படின்னா நமக்குள்ளே நாம் போர் புரியணும். நமக்குள்ளே போர் புரியறதுனா என்னென்னா, நாம் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் வர்ற வரைக்கும் இந்த விவரம் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எத்தனை பதிவு இருந்தால் அந்த பதிவோடு போராட்டம் பண்ணி அந்த பதிவை நீக்கி
தீய பதிவுகளை விலக்கி நல்ல பதிவுகள் உள்ளே புகுத்துறதுக்கு பேர் தான் போர் புரியுறது. வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம தவம் எடுத்துக்கிட்டு தவம் உட்காந்தா கண்ணை மூடுனா அந்த கண்ணை மூடுனா என்னென்னமோ நினைவு வருதுங்க. யாரோ சொந்தக்காரர் வர்றாங்க, நண்பர்கள் வர்றாங்க, தவமே பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் அது காரணம். அதுக்கு பேர் தான் போர் புரியுறது. இதை வென்று வரணும். அன்னைக்கு நமக்கு வெளியே கதைகளாக அப்படி காமிச்சிருக்காங்க போர் புரியுறது. அப்போ நாம் தியானம் கற்றுக்கிட்டவங்க என்னென்னா நமக்குள்ளே தான் நம்ம போர் புரியணும். அப்போ நாம் தெரிஞ்சிருந்தால் அதை பற்றி தெரிஞ்சிருந்தோமா, போர் புரியுறது தெரிஞ்சிருந்தால் நமக்கு நாமளே போர் புரிஞ்சுக்கலாம். தவம் பண்ணி தீய எண்ணங்களையும் கெட்ட எண்ணங்களையும் தீய சக்திகளையும் வெளியேற்றுறது தான் நம்ம போர் புரியுறது. வெளியேற்றிட்டா பகவான் முழுசாக நம்மக்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுவார். நாம்ளும் பகவானோட ஒன்றி அப்போ பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் நம்ம ஒன்றி இணைஞ்சிடலாம். அப்போ அதுக்கு தான் இந்த இடத்துல கேட்குறாரு. அது என்ன சொல்கிறாருன்னா, நான் போர் புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிற போது, ஏப்பா நீ போர் புரிய மாட்டேங்கிற, ஏப்பா நீ பயந்துக்கிற, எதுக்காக பயந்துக்கிற அப்படின்னு சொல்லி அங்கே கிருஷ்ணர் கேட்குறாரு. அந்த இடத்துல சொல்லுவார், மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை கொள்வேன், மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது, மறுபடி பிறந்திருக்கும் தீரத்தில் அதுவும் ஒன்று, நீ விட்டு விட்டாலும் அவர்கள் மேனி வென்றுதான் தீரும் ஓர் நாள் அப்படின்னு பகவான் சொல்கிறார். கிருஷ்ணர் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாருன்னா, மானிடர் ஆன்மா மரணமில்லா பெருவாழ்வுக்காகவே படைக்கப்பட்டது. அந்த 6வது மனம் உருவம் இல்லாத உறுப்பு. மனசுக்கு உருவம் உண்டா உடம்புல? பஞ்சபூதங்கள் இருக்குது, 5 புலன்கள் இருக்குது, தொடு உணர்வு இருக்குது, சுவையுணர்வு இருக்குது, வாசனை உணர்வு இருக்குது, பார்க்குற உணர்வு இருக்குது, கேட்குற உணர்வு இருக்குது. 5 பூதம், 5 உறுப்பு. மனசுக்கு உறுப்பு எங்கே இருக்குது? அப்போ அந்த பரந்தாமனே தான் மனமாக இருக்கிறான். பரந்தாமனே தான் மனமாக இருக்கிறான் புருவ மையத்தில். அந்த பரந்தாமனே மனமாக இருக்கிறதுனால நானே உனக்குள்ளே இருக்கிறனே, நீ ஏன் பயந்துக்கிற, ஏன் பொறுப்பு மாட்டேங்குன்னு அவர் அட்வைஸ் பண்ணுறார். அதனால் இந்த பிறவியில் விட்டுட்டினாலும் ஏதோ ஒரு பிறவி அவங்க எடுத்து தான் தீரணும்னு அது விளக்கம் சொல்கிறார். அதனால் மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறுபடியும் பிறந்திருக்கு. இப்போ இறந்துட்டாலுமே கூட அது இன்னொரு பிறப்பெடுத்து மறுபடியும் என்னை அடைஞ்சே தீரும். அதனால் இந்த பிறப்பிலேயே உனக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சிருக்கிறாரு, ஒரு குருவை நாடி இந்த பிறவிலேயே உபதேசம் வாங்கி அந்த முக்தி அடையப்பாங்கிறதுக்கு அடையாளமாக அதை காட்டுறாங்க. அதனால் இந்த பிறப்பை வேஸ்ட் பண்ணிடாத. நீ வேஸ்ட் பண்ணிட்டினாலும் மறுபடியும் அந்த ஆன்மா நீ எல்லாம் யார் மடிஞ்சு மறுபடியும் பிறப்பெடுத்து என்னை அடையிற வரைக்கும் பிறப்பெடுப்பாங்க. அப்போ இது உனக்கு இப்போ கிடைச்சிருக்கிற பிறப்பு அருமையான பிறப்பு. இப்போ நீ போர் புரிஞ்சு வென்றுவாங்கிறாரு. அப்போ போர் புரிஞ்சுன்னா ஒருத்தருக்கு நம்ம சண்டை போட போகிறதில்ல, அதில் போரில் காட்டுற மாதிரி நமக்குள்ளே நம்ம தவம் பண்ணி தீய எண்ணங்களை வெளியேற்றி பகவானுடைய நல்ல நற்குணங்களில் உள்ள புகுத்தி நாம் அந்த இறைவன் அடைகிறது தான். அதுக்கு பேர் தான் போர் புரியுது. தவம் பண்ணுறதுக்கு பேர் தான் போர் புரியுது. வேற ஒன்று வெளியே சண்டைக்கு போகிறதில்ல. அர்ஜுன் என்ன சொல்கிறாரு, கண்ணா உனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு உன்னைத்தான் தெரியும், பரந்தாமனைத்தான் தெரியும் அப்படின்னு அர்ஜுனை சொல்கிறார். அப்படி சொல்லும்போது அடுத்த வார்த்தை அவர் சொல்கிறாரு, என்னை அறிந்தாய், எல்லா உயிர்களும் எனதென்றும் அறிந்து கொண்டாய், கண்ணன் மனது கல் மனதென்று காண்டீவம் அழுவவிட்டாய், காண்டீவம் அழுவவிட்டாய், மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே, சொல்பவன் கண்ணன் சொன்னவன் கண்ணன், துணிந்து நில் தர்மம் வாழ அப்படின்னு அர்ஜுனுக்கு சொல்கிறார். அதனால் எல்லாம் உனக்கு தெரியும், என்ன உனக்குத்தான் தெரியும்னு நீ சொல்கிற. ஆனால் அப்போ என்ன உனக்கு தெரியும்னு எல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னதுக்கப்புறம் நான் உனக்குள்ளே இருக்கிற நினைப்பு உனக்கு ஏன் வரல, நீ ஏன் பயந்துக்கிற அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறார். அதனால் நாம் நமக்குள்ளே தவம் பண்ணுறது தான் போர் புரியுறது. அப்போ அவர் சொல்கிறார், அதுதான் சொல்கிறார். அப்போ ரைட்டு, இப்போ நீ சொல்கிற, மறுபடியும் அர்ஜுனை கேட்குறாரு, நீ சொல்கிற உன் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் போர் புரிஞ்சேன்னா நீ சொல்கிறதுக்காக செத்து போயிடுவாங்களே, செத்து போயிட்டா அந்த பழிபாவம் யாரை சேரும்? உன்னுடைய மரியாதையை கட்டுப்பட்டு உன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நான் அந்த கொலையை செஞ்சேன்னா அந்த கொலையை பழியை யார் ஏற்றுக்கிறது? என்னையெல்லாம் சேரும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறாரு. திருப்பி பகவான் சொல்கிறாரு, புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே,
போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீவம் எழுக இக்கைவண்ணம் பெருக இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க வாழ்கவே அப்படின்னு அவர் முழங்குறார். பகவான் முழங்குறார், கிருஷ்ண பகவான் தான். ஆகையினால எல்லாமே நமக்குள்ளே இருந்து அந்த இறையாற்றல்ங்கிறது, சிவங்கிறது, பரமாத்மாங்கிறது அந்த உயிருக்கு பேர் தான் எல்லா விதத்துலையும் காட்டி வெளியே நம்ம கதையாக காட்டியிருக்கிறாங்க. அப்போ நமக்குள்ளே இருந்து போர் புரிஞ்சு வர்றது தான் ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் அந்த சிம்பிளான நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டானது. ஏன் பயந்துக்கிறான்னா, சண்டை போட்டால் செத்து போயிருமே, ஒன்றா எதிர்பார்ட்டி சாவாங்க அல்லது நாம் செத்து போயிருமேங்கிற ஒரு பய உணர்வு நமக்கு இருக்கிறதுனால நாம் தவம் பண்ணும்போது அப்போ நான் ஒன்றும் இல்லாத இடத்துலேருந்து ஒரு அணு கூட்டமாக இருந்து அணு கூட்டமாக வந்திருக்கிறேன், நாளைக்கு இது அணுவாக போயிடுது, அப்போ பிடி சாம்பல் ஆகிடுது, ஒன்றும் இல்லை. அப்போ இந்த ஆன்மா எங்கேயே இருந்து பூந்தது, இந்த ஆன்மா வெளியே போயிடுச்சுன்னா அந்த உடம்புக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிற போது அந்த ஆன்மாவை கெட்டியாக பிடிச்சிக்குவோம். அந்த ஆன்மா தான் பரந்தான்மா, பரமாத்மாவுக்கு பேர் தான் ஆன்மா, ஆன்மாவுக்கு பேர் தான் பரமாத்மா. ஆகையினால அதுதான் அந்த பாட்டினுடைய ஒரு சிறிய விளக்கம் இந்த அடியனுக்கு தெரிஞ்சது. ஆகையினால காண்டீவம் எழுக அப்படின்னா நம்ம மனசு, இந்த மனசு சுருண்டு போகக்கூடாது, தோண்டு போயிடணும். இப்போ ஒருத்தர் உங்கள் ஃப்ரெண்டுகள்லாம் நண்பர்கள்லாம் ரொம்ப கவலையில் இருக்கிறாங்க. அந்த கவலையில் இருக்கிறவனே போய் அவங்க நீங்கள் உடம்பை தட்டி கொடுத்து என்ன சொல்கிறீங்க ஆறுதலில், அவங்க மொச்சம் நெஞ்சே அடைக்குதுங்கிறாங்க. நெஞ்சே அடைக்குதேன்னு தண்ணி கொடுக்குறீங்க, தண்ணி குடியம்மான்னு என்ன சொல்கிறீங்க, தட்டி கொடுத்து மனசு விடாதீமா சத்தியா மனசு விட்டுறாதீமான்னு சொல்கிறீங்க. உசுறு விட்டுறாத கண் விட்டுறாதீன்னு சொல்கிறீங்களா? மனசு விட்டுறாதீங்கன்னு சொல்கிறீங்க, மனசு விட்டுறாதீமா. அப்போ என்ன, அந்த மனம்தான் பரமாத்மா, அந்த மனம்தான் பரமாத்மா இருக்க. மனசு விட்டுறாதீங்கன்னா அந்த மனசை கெட்டியாக பிடிச்சிக்கணும். மனம் வெளியே போயிட்டால் கோமா ஸ்டேஜ். அப்போ உன்னை வழி நடத்துறது மனசு தானே. அதெல்லாம் சொல்ல ஒரு கஷ்டமாக இருந்தால் மனசு விட்டுறாதீம்மா, தகிரிமா எல்லா வீட்லையும் நடக்கிறதா, நீ மனம் விடாதீன்னு. அப்போ மனசு விட்டுறா, எதை விட்டுறாதீன்னு சொல்கிற, உசுறு விட்டுறாதீன்னு சொல்கிறது இல்லை. உசுறு இருக்கும், மனசு போயிடுச்சுன்னா கோமா ஆயிரம், உசுறு இருக்குதே, பேச முடியலையே. அப்போ நீ வழி நடத்துறது மனம்தான், அந்த மனம்தான் பரமாத்மாவாக இருக்கிறது தான் மனம். அது புருவ மையத்தில் இருக்கிறார். அதனால அதுதான் அந்த இந்த பாட்டினுடைய ஒரு அடியனுக்கு தெரிஞ்ச சிறிய விளக்கம் சொல்லணும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். ஆனால் அதை அடையிறதுனா, போர் புரியறதுனா தவம் பண்ணுறது தான். ஆனால் தவம் பண்ணுறதுனா நம்ம சுத்தப்படுத்திக்கணும். நம்மளை நாம் சுத்தப்படுத்தாத நம்ம தவம் பண்ண முடியாது, அது தவத்தில் நிற்காது. அதுக்கு ஒரு பாடல் இருக்குது, அது ஒரு ஆன்மீக பாடல், அருமையான பாடல். அந்த வரியை நீங்கள் எல்லாம் உற்று கேளுங்கம்மா, ஏற்ற மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கேளுங்க. அதனால் கேள்வி கேட்டது இந்த அம்மா இருக்கிறாங்க, இந்த அம்மாவுக்கு சொல்கிற பதில் உங்களுக்கும் தான். நீங்களும் இதே மனசில் வச்சுக்கோங்கம்மா, எல்லாம் உட்காந்துருக்கிறவங்க எல்லாம். அதனால் நீங்கள் கேட்டுக்குங்க. அதுவே ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியலை, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியலை, அல்லாவும் ஈஸ்வரனும் ஒன்றுன்னா விளங்கலை, ஆன்மாதான் கடவுளுன்னா நம்பவே முடியலை, ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியலை, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியலே, ஆணவம் உள்ளவரை ஆன்மீகம் இல்லையடா, ஆணவம் உள்ளவரை ஆன்மீகம் இல்லையடா, ஆண்டவனை அறிவதற்கு நாணயம்தான் இல்லையடா, ஆணவம் உள்ளவரை ஆன்மீகம் இல்லையடா, ஆண்டவனை அறிவதற்கு நாணயம்தான் இல்லையடா, நான் என்பதுள்ளவரை நாடகம் நடக்காது, நான் என்பதுள்ளவரை நாடகம் நடக்காது, ஊனுடம்பை வெறுக்காமல் உனக்கே எதுவும் புரியாது, ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியலை, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியலை. இந்த பாட்டினுடைய விளக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீகம் என்னென்னு தெரிஞ்சுக்கல. ஆன்மீகம்னா வெளியே புறத்தே வழிபட்டுக்கிட்டு இருக்கிறத சனங்க காலங்காலமாக ஆன்மீகம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆன்மானா உயிர், அகம்னா உள்ளே இருக்குது, அதனால் உள்ளதாக இருக்குது. அப்போ ஆன்மீகம்னா ஆன்மீக வழிபாடுனா இந்த உடம்புக்குள்ளே நினச்சி வழிபடுறதுக்கு தான், அதுக்கு பேர் தான் ஆன்மீக வழிபாடு. வெளியே வழிபடுறதுக்கு போய் பண்ணுறது, நீங்கள் எங்கே கோயிலுக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் எங்கே போய் வழிபட்டாலும் ஒரு இடத்துல வெளியே போய் உட்காந்து வழிபட்டால் அதுக்கு பேர் மத வழிபாடு. தன்னைத்தானே உட்காந்து யாரெல்லாம் தன்னைத்தானே தவத்தில் உட்காந்து தன்னைத்தானே யார் வணங்குறாங்களோ அதுக்கு பேர் தான் ஆன்மீக வழிபாடு அப்படிங்கிறது. அதனால் அது சொல்கிறார். அப்போ ஆணவம் உள்ளவரை ஆன்மீகம் இல்லையடா,
ஆண்டவனை அறிவதற்கு நாணயம்தான் எல்லையிடம். ஆண்டவன் அறிகிறதுனா நாணயஸ்தனாக இருக்கணும். பொய் புரட்டு செய்யக்கூடாது. பஞ்சமகா பாதம் இருக்கக்கூடாது. கொலை கொள்ளை குற்றச் செயல் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இருக்கக்கூடாது. கெட்ட செயல் இருக்கக்கூடாது. மகான்கள் சொல்கிறாங்கல்ல, காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் 6 விதமான துர்க்கணங்களை அழிச்சிடணும். அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ ஆண்டவனை அறிவதற்கு நாணயம்தான் எல்லையிட. அடுத்து சொல்கிறாரு, நான் என்பதுள்ளவரை நாடகம் நடக்காது. நான் என்பதுள்ளவரை நாடகம் நடக்காது. உன்னுடம்பை வெறுக்காமல் உனக்கேதும் புரியாது. நான் செஞ்சேன், நான் காப்பாற்றினேன், நான் நகை பண்ணி போட்டேன், நான் வீடு கட்டினேன், நான் அதை வாங்கினேன். உள்ளே இருக்கிற ஆண்டவன் வெளியே போயிட்டானா இவனுக்கு பேர் மாண்டவன். அந்த ஆண்டவன் இருக்கிற வரைக்கும் தான் அவனுடைய ஆட்டம். அப்போ அந்த உள்ளே இருக்கிற செய்யலெல்லாம் அந்த ஆண்டவன் தான் செஞ்சான். நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஆண்டவன் செய்கிறாங்கிற நினப்பில் எவன் இருக்கிறானோ அவருக்கு தான் அந்த பரமாத்மா ஒட்டுவார். அதனால் நான் என்பது உள்ளவரை நான்கிற அகம்பாவம் போய் அந்த நான் வரணும். இந்த நான் இல்லை, உள்ளே இருக்கிற நானே பரமாத்மா, நானே நீயே நான்கிறாரில் அந்த நானை பிடிச்சிக்கணும். அதுதான் ஆண்டவர். அப்போ நான் என்பதுள்ளவரை நாடகம் நடக்காது. ஊனுடம்பை வெறுக்காமல் உனக்கேதும் புரியாது. இந்த ஊனுடம்புக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு நிறையா நகை நட்டு போட்டுக்கிட்டு, பெண்களாக இருந்தால் நிறையா பட்டு போட கட்டிக்கிட்டு, ஆண்களாக இருந்தால் நல்ல ப்ராஸ்லெட் போட்டுக்கிட்டு, கோல்டு செயின் போட்டுக்கிட்டு, நல்லா கோட் சூட்டோடு இருந்ததுன்னா எப்படி தியானம் பண்ண முடியும்? பண்ண முடியாது. உடம்பு அழகுபடுத்தி பார்க்குறதுக்கே நேரம் பத்தாது. அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த ஊன் உடம்பை வெறுக்கணும். உடம்பையே வெறுக்க சொல்கிறாருன்னா உடம்புக்கு மேலே இருக்கிற பொருள் எங்கே? இந்த ஊன் உடம்பையே வெறுத்துரு, உள்ளே இருக்கிற ஆன்மாவை புடிங்கிறாரு. அப்போ ஊன் உடம்பையே வெறுக்க சொல்கிற போது இந்த ஊன் உடம்புக்கு மேலே இருக்கிற பொருள் எம்மாத்திரம்? அப்போ ஊன் உடம்பையே வெறுத்து உள்ளே இருக்கிற ஆன்மாவை புடிங்கிறாரு. அப்போ நான் என்பதுள்ளவரை நாடகம் நடக்காது. உன்னுடம்பை வெறுக்காமல் உனக்கேதும் புரியாது. காசியில் நீ குளிச்சாலும் வாசியை நீ பிடிச்சாலும் சக்தி தரும் மந்திரங்கள் 1000 படித்தாலும் ஆசை குணம் அடங்காமல் ஆண்டவனும் தெரியாது. ஆண்டவனாய் நீ இருந்தும் தேடுவது குறையாது. காசி போய் குளிக்கிற, பாவம் போயிருந்தேன், குளிச்சா போயிருமா? வாசி மூச்சு ஏற்றி இறக்குறான், நாடி சுற்றி போயிடுச்சு, ஏற்றி இறக்குறேன், நான் வாசி தெரிஞ்சுக்கிட்டேன், நல்லா தியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டா போயிருமா? ஆசை ஊருப்பிட்டு ஆசையை வச்சுக்கிட்டதெல்லாம் செஞ்சால் எப்படி கிடைக்கும்? கவலை துக்கம்தான் வரும். அதனால் சொல்கிறாரு, காசியிலே குளித்தாலும் வாசியை நீ பிடிச்சாலும் சக்தி தரும் மந்திரங்க. தினசரி புஸ்தகத்தை எடுத்து வச்சு விரித்து படிக்கிற, ஒரு வரி தெரியுமா? அதில் ஏதாச்சும் ஒரு வரி தெரியுமா? கடமைக்கு படிச்சுட்டு வச்சிட்ற. அதில் என்ன தெரியும்? 4 வரி படித்தாலும் அந்த 4 வரிக்கு உட்பொருள் தெரியுமா? தெரியாத படித்து என்ன பிரயோசனம்? ஒன்றும் வேலைக்காகாது. காசியிலே குளிச்சாலும் வாசியை நீ பிடிச்சாலும் சக்தி தரும் மந்திரங்கள் 1000 நீ படித்தாலும் ஆசை குணம் அடங்காமல் ஆண்டவனும் தெரியாது. ஆண்டவனாய் நீ இருந்தும் தேடுவது குறையாது. நீயே ஆண்டவன். அந்த ஆண்டவனை தூக்கிக்கிட்டு செத்துறிய, அந்த ஆண்டவன் வெளியே போயிட்டால் மாண்டவன். இந்த உடம்பு நடமாடுமா? நடமாடாது. அப்போ ஆண்டவன் தானே உனக்கு அடையாளத்துக்காக ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அந்த பேர் நீக்கிட்டு அந்த உடம்புக்கு பேர் என்ன? அந்த உடம்பு தான் ஆண்டவன். அப்போ அவனை தான் இருக்கணும். அப்போ அவர் தான் நம்ம நினைக்கணும். ஆகையினால அப்புறம் அடுத்த வரியில் சொல்லுவார், பகுத்தறிவு என்பதெல்லாம் காசு பணம் சேர்த்திடத்தான், பகவானின் கீதை கூட பொழுதினை போக்கிடத்தான். பகுத்தறிவு என்பதெல்லாம் காசு பணம் சேர்த்திடத்தான், பகவானின் கீதை கூட பொழுதினை போக்கிடத்தான். மதத்தின் மீது வைத்த பற்றை மறைநூலில் வைத்திடடா. மதத்தின் மீது வைத்த பற்றை மறைநூலில் வைத்திடடா. மனதை அளித்த மனிதனெல்லாம் இறைவன் என்று அறிந்திடடா அப்படிங்கிறார். என்ன பொருள்னா, பகுத்தறிவு என்பதெல்லாம் நிறைய அறிவு தெரிஞ்சுக்கிட்டேன், காசு பணம் சம்பாதிக்கிறது தெரிஞ்சிருக்கிறேன், மனக்கவலை போகலையே, அந்த பகுத்தறிவு உதவாதப்பா. அந்த பகுத்தறிவு பகுட்டான வேலை இதெல்லாம் ஒன்றும் உதவாது. ஆண்டவன் அடைகிறதுக்கு அந்த அறிவெல்லாம் உதவாது. வள்ளலார் சொன்ன மாதிரி கல்லாத கல்வி கற்று என்ன பிரயோசனம்? அப்போ உன்னை அறிஞ்சிக்கிற கல்வி கற்றுக்கணும். அதனால் அந்த அறிவு பகுத்தறிவு என்பதெல்லாம் காசு பணம் சேர்த்துட்டு தான் ஆண்டவன் அடைகிறதுக்கு குறையாது. அதனால் மதத்தின் மீது வைத்த பற்றை மறைநூலில் வைத்திடறா. மத வழிபாட்டுக்கு போகிறோம், வெள்ளிக்கிழமை கண்டா போகிறோம் மத வழிபாடு, செவ்வாய்க்கிழமை கண்டா போகிறோம், பௌர்ணமி கண்டா போகிறோம், அமாவாசை கண்டா போகிறோம். இது மத வழிபாடு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அந்த மதத்துக்கு ஒரு நூல் இருக்குமில்ல, அந்த நூலில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? அந்த நூலில் திருமந்திரத்தில் என்ன சொல்லியிருக்குது, திருவாசகத்தில் என்ன சொல்லியிருக்குது, திருவருட்பாவில் என்ன சொல்லியிருக்குது அப்படிங்கிற அந்த மத நூலில் பார்க்குறோமா?
அதில் உள்ளே போய் பார்க்குறோமா, அந்த மத நூலை பாருங்கிறாரு. அப்போ மதத்தின் மீது வைத்த பற்றை மறைநூலில் வைத்திடடா, மனதை அளித்த மனிதனெல்லாம் இறைவன் என்று அறிந்திடடா, ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியலை, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியலை அப்படிங்கிறார். அடுத்த வரிக்கு சொல்கிறாரு, யோகியனாய் மாறும் முன்னே யோகியாய் மாறுவதா, யோகியனாய் மாறும் முன்னே யோகியாய் மாறுவதா, யோகத்தை அறிந்த பின்னும் போகத்தை நாடுவதா, யோகத்தை அறிந்த பின்னும் போகத்தை நாடுவதா. நீ யோகினா நல்ல யோக்கியனாவே நான் ஆகலை, இன்னும் யோக்கியனாவே நீ ஆகலை, ஆனால் யோகியாக மாற ஆசைப்படுற. நீ நல்ல சுத்தப்படுத்தி தன்னை சுத்தப்படுத்தி அழுக்கெல்லாம் வெளியேற்றி நல்ல யோக்கியனாக மாறிடணும். அவன் நல்ல யோக்கியனான்னு கேட்குறாங்கல்ல, நல்ல யோக்கியனாக மாறினதுக்கு அப்புறம்தான் நீ யோகியனாக ஆக முடியும், இல்லைன்னா யோகி ஆக முடியாது. முதல்ல நீ நல்ல யோக்கியனாகணும், யோக்கியனானதுக்கு அப்புறம் தான் நீ நல்ல யோகி ஆக முடியும். அப்போ யோகியனாய் மாறும் முன்னே யோகியாய் மாறுவதா, யோகத்தை அறிந்த பின்னும் மோகத்தை நாடுவதா. யோகத்தை அறிஞ்சிட்ட, உபதேசம் வாங்கிட்ட, தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, இதுக்கப்புறம் எனக்கு நினப்பு வருது, அங்கே போகணும் இங்கே போகணும், அந்த ஊருக்கு போகணும் இந்த ஊருக்கு போகணும், அந்த சொந்தத்தை பார்க்கணும் இந்த சொந்தத்தை பார்க்கணும், அங்கே விருந்துக்கு போகணும் இங்கே விருந்துக்கு போகணும், இதெல்லாம் போகம். அப்புறம் போகத்தை நாடினீன்னு உனக்கு எப்படி இருக்கும்? போகத்தாடுனா எப்படி உனக்கு அந்த ஆண்டவன் இறைசக்தி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? அப்போ கிடைக்காது. அப்போ யோகியராய் மாறும் முன்னே யோகியராய் மாறுவதா, யோகத்தை அறிந்த பின்னும் போகத்தை நாடுவதா. நேர்மையாய் வாழ்பவனே கடவுளில் பாதியடா, நேர்மையாய் வாழ்பவனே கடவுளில் பாதியடா, தன்னைத்தான் அறிந்தவனோ தரணியிலே கடவுளடா. அதாவது யார் ஒருத்தர் நேர்மையாக வாழ்கிறாங்களோ அந்த நேர்மையாக வாழ்கிறவங்க தான் கடவுளை பாதிங்கிறார். நேர்மையானவர் நம்ம ஊருக்கு சொல்கிறோம்ல, அவங்கெல்லாம் கடவுள் மாதிரியப்பா, நேர்மையாக வாழ்கிறாங்கப்பா, யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணுறேன், வாழ்ந்தால் அவங்க மாதிரி வாழணும், நேர்மையான வாழ்க்கை வாழ்கிறாங்க, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதுன்னு நம்ம சொல்கிறோமில்ல. அதனால் சொல்கிறார் பகவான், நேர்மையாய் வாழ்பவனே கடவுளில் பாதியடா, தன்னைத்தான் அறிந்தவனோ தரணியிலே கடவுளடா. நேர்மையாக வாழும்போது நீ கடவுள் பாதியாயிடுற. நேர்மையாக வாழ்ந்து நல்ல மனிதனாக வாழ்ந்து மனிதனாகி தன்னை அறிகிற போது தான் தரணியிலேயே நீ கடவுளாக வாழலான்னு சொல்கிறாரு. யார் வாழ்கிறா? தரணியிலேயே கடவுளாக யார் இருக்கிறா? வள்ளலார், ராமகிருஷ்ணர், ரமண மகரிஷி, பரஞ்சோதி மகான், வேதாத்திரியார், இந்த மாதிரி இவங்கெல்லாம் தரணியில் இப்போ கடவுளாக வாழ்கிறாங்க. அதைத்தான் சொல்கிறாரு. அதான் சொல்கிறார், நேர்மையாய் வாழ்பவனே கடவுளில் பாதியடா, தன்னைத்தான் அறிந்தவனோ தரணியிலே கடவுளடா, ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியலை, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியலை, அல்லாவும் ஈஸ்வரனும் ஒன்றும் நான் விளங்கலை, ஆன்மாதான் கடவுளுன்னா நம்பவே முடியலை அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய முழுசு. ஆன்மீகங்கிறது நமக்குள்ளே இருக்கிறது தான் ஆன்மீக வழிபாடு. இப்போ சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குதா? நீங்கள் கேட்ட கேள்வி இப்போ பதில் சொல்லுங்கள். இல்லைங்க, நீங்கள் கேட்ட கேள்வி பதில் கிடைச்சிருச்சு. உங்களுக்கு கிடைச்சிருச்சு, தெளிவுங்கய்யா. பாடல்லையே உங்களுக்கு வந்துருச்சு. அப்போ நம்மளை தூய்மைப்படுத்த போர் புரியுறதுன்னா வெளியே போர் புரியுறது இல்லை, நமக்குள்ளே போர் புரியுறது தான். நம்ம துர்க்குணங்களில் தேவையில்லாதவங்கள மன விகாரத்தன்மையாக நமக்கு எத்தனையோ பேர்த்த நல்லதும் செஞ்சுருப்பாங்க கெட்டதும் செஞ்சுருப்பாங்க. அப்போ சில பேர்த்த மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு புழுங்கிக்கிட்டே இருப்போம். அந்த நினைவை வெளியே எடுத்து எறிகிற பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் போர் புரியுறது, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு பேர் தான் போர் புரியுறது. வேறு என்ன சந்தேகம் சொல்லுங்கள்? சந்தேகம் கேட்டால் ஐயாட்ட கேட்டு தெளிவாயிடுச்சுங்க. ரைட்டு, வேறு என்னம்மா வேணும் உங்களுக்கு? என்ன சந்தேகம்? எனக்கு இது 2 ஆண்டுகளாகவே ஒரு தியானம் போகணும்னு யோசிக்கிட்டே இருக்கிறேன். ரைட்டு, வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். சந்தோஷம். இன்னும் கிடைக்கல. அது என்னமோ உங்கள் வீடியோ பார்த்தோம்னா தான் இங்கே வரணும்னு அது கொண்டாந்து உட்கார வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இறைவன். ரொம்ப சந்தோஷம், இறையர்களுக்கு நன்றி. காரணம் என்னென்னு கேட்டால், நான் எந்த விதமான ஆன்மீக மறைபொருளும் மறைச்சி வைக்கலைங்க. என்னை கூட ஒருத்தர் கேட்டார், நெட்டில் போட்டிருக்காரு, நீங்கள் என்னோட யூடியூப் பார்த்து 25,000 ரூபா பயிற்சியை எதுக்கு இவ்வளோ எளிமையாக காட்டி கொடுத்துருக்குறீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறார். சேலத்தில் ஒருத்தர் கேட்டாங்க, 20,000 ஒரு ஆளுக்கு 200 பேருக்கு. 25,000 ரூபா பயிற்சியை 25,000 ரூபா பயிற்சியை நீங்கள் 25 நிமிஷத்தில் காட்டி கொடுத்துருக்குறீங்களே. அந்த ஓம் சரவண பவாங்கிறதுக்கு நான் விளக்கம் சொல்லியிருந்தேன். அதில் இல்லை அண்ணாமலை உண்ணாமலைன்னு இன்னைக்கு தான் நான் கேள்விப்படுறேன். அதெல்லாம் நான் தான் எல்லாம் இருக்குதுங்களே, நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆச்சுங்களா.
அந்த சீட்டில் எழுதியிருப்போம் உங்கள்கிட்ட இருக்கிற அட்டையில். அந்த அட்டையில் அந்த பின்னாடி பாருங்க இருக்கும் பாருங்க, உங்கள்கிட்ட கொடுத்த அட்டையில் அந்த அட்டையில் பின்னாடி திருமலைன்னு எழுதியிருப்பேன். நீங்கள் அதுக்கு விளக்கம் பாருங்கள். ஐயா வந்ததுனால நான் சொல்கிறேன், இந்த மலையெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அதுக்காக பின்னாடி பாருங்கன்னு பின்னாடி திருமலைன்னு போட்டிருக்கும் பாரு, நடி சென்டரில் பாரு. திருமலைங்கிற இடத்த வாக்கியத்தை கையில் பிடிச்சிக்க. இருக்கட்டு அகட்டிய திருமலை அந்த இடத்துல கைச்சிக்க. திருமலையா அதுலேருந்து இருவரை. திருமலைக்கு அப்புறம் என்ன போட்டிருக்கிறேன்? இருவர் மலையா இருவார். இப்போ என்ன கேவனி? திருமலைனா திருன்னா உயிருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. திரு அப்படிங்கிற வார்த்தைக்கு பேர், திருங்கிற வார்த்தைக்கு மூலப்பொருள் ஓம்காரம். ஓம்காரத்தினுடைய திருனுடைய உட்பிரிவு ஓம்காரம். ஓம்காரத்தினுடைய வெளிப்பாடு அகாரம், உகாரம், மகாரம். அகாரம் அண்ணாமலையார், உகாரம் உண்ணாமலையார், மகாரம் மகாவிஷ்ணு. இந்த 3 பேர் ஒன்றிணைந்தது தான் அணு. எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரானுங்கிறது. அப்போ இந்த ஓம்காரங்கிறதுக்கு பேர் தான் திரு அப்படின்னா உயிர். திருமணங்கிறாங்கல்ல, நமக்கு திருக்கல்யாணங்கிறான் கடவுளுக்கு. நமக்கு திருக்கல்யாணம்னா பத்திரிக்கையில் போடுறாங்க, திருமணம்னு தானே போடுறாங்க. ஏன் கல்யாணம்னு போடுறதில்ல? கல்யாணங்கிறதுக்கு பேர் தான் முக்தி மோட்சம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு நடக்கிறது திருக்கல்யாணம், உங்களுக்கு நடக்கிறது திருமணம். அப்போ திருமண வாழ்க்கை அது என்னென்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பிரிஞ்சிருவோம். 70 வயசு 80 வயசு ஆனாலும் யாரோ ஒருத்தர் போத்தானே போகிறோம். ஆனால் திருக்கல்யாணம் தான் கடவுளோடு இணைகிறது. ஆச்சா? அப்போ இந்த சக்தியை புலனின்ப வாழ்க்கையில் இருந்ததுன்னா குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி வெளியே ஒன்று சேர்ந்தால் குடும்ப வாழ்க்கை. அதே அகத்துக்குள்ள சிவனும் சக்தி ஒன்று சேர்ந்தால் தெய்வீக வாழ்க்கை. இந்த சக்தியை சிவத்துக்கிட்ட கொண்டு சேர்த்தணும், மூச்சால் சேர்த்தணும். எதில் கொண்டு சேர்த்துறது? இழுத்தா மூச்சு அந்த இடத்துல ஒரு தண்ணியில் ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த ஒரு ஸ்ட்ரா வச்சு உறிஞ்ச வருதில்ல, அப்படின்னு இழுத்தா அந்த குப்பையை இழுத்துக்கிட்டு வருதில்ல. அந்த மாதிரி நம்ம எனர்ஜி விந்து பையில் தேங்கி இருக்கிற சக்தியை, அந்த சக்தியை மூச்சால் ஏற்றி இறக்குனீங்கல்ல, நீங்களாம் அதை கவனிக்க வேண்டாம், அது வந்துடும். அந்த ஏற்றி இறக்குற போது அது சிவங்கிட்ட உட்காந்துக்கு. சிவங்கிட்ட உட்கார்ற போது 2 ஒயரும் ஜாயிண்ட் ஆகிற போது அங்கே வெளிச்சம் கிடைக்கும். அதுதான் காளாமணி விளக்கு பார்க்குறது. சிவனும் சக்தியும் இணைச்சி வைக்கிறீங்க. அப்போ சிவனும் சக்தியும் இணைச்சி வச்சவங்கள அந்த குழந்தைய விடுவாங்களா? கைலாசத்தை கூட்டி போயிடுவாங்கல்ல. இதுக்கு பேர் தான் முக்தி மோட்சம். மனதுக்குள்ளேயே உயிராற்றல் ஒன்று சேர்ந்தால் அது திருக்கல்யாணம். வெளியே 2 பேரும் சேர்ந்தீங்களா அது திருமணம். அவ்வளோதான். அப்போ திருன்னா ஏன் சொல்கிறேன்னா அந்த திருங்கிற வார்த்தையை தெரிஞ்சுக்கணும். அப்போ திருன்னா உயிர் அப்படின்னு அர்த்தம். அப்போ மலை, திருமலைன்னு போட்டிருக்கேன்னா திருமலை. அப்போ இந்த உடலுக்கு எது மலை? இந்த உடலுக்கு மலை தலை. நல்லா புரிஞ்சுக்கணும். உடலுக்கு மலை தலை. பூமிக்கு மலை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பூமிக்கு மலை நீங்கள் யாராச்சும் ஏதாவது மலை சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை இல்லை. அப்போ பூமிக்கு மலை, உங்கள் ஊர்லேயும் பூமிக்கு மலை இருக்குது, எங்கள் ஊரில் ஒவ்வொரு இடத்து கடவுள் அங்கங்கே பூமிக்கு மலை கொடுத்துருக்குறான். பூமிக்கு பூமி மலை இல்லாத ஊரே இல்லை. பூமிக்கு மலை இல்லாத ஊரே இல்லை. பூமிக்கு தலை, பூமிக்கு தலை மலை. பூமிக்கு தலை எது? அதனால தான் மலையை வெட்டாதீங்கடா, பாவம், அதில் உசுர் இருக்குது. அது பூமி தாயை தாங்கி பிடிக்கிற சக்தி. கல்குவாரிக்கெல்லாம் எடுத்தால் கூட சமதளத்தில் தான் நோண்டி கல்குவாரி எடுக்கணும் ஒழிய பாறையை வெட்டு வச்சு எடுக்கக்கூடாது, பாவம் அப்படின்னு பெருமாளையும் முருகரையும் கொண்டு வச்சுட்டு போனாங்கன்னா பூமிக்கு தலை மலை. பூமிக்கு தலை எது? நல்லா பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. பூமிக்கு தலை எது? எங்கெல்லாம் மலை இருக்குதோ அதை கும்பிடுங்க. பூமியினுடைய தாய் மலை. பூமி முண்டம், அண்டம் தலை. பூமி தாயினுடைய தலை எது? மலை. உடம்புக்கு மலை எது? தலை. புரியுதா? நல்லா ஞாபகம். அப்போதான் இது திருமலை. இந்த மலைக்கு பேர் என்ன? உயிர்னா திருன்னு சொல்லிட்டேன். அப்போ உடம்புக்கு மலை தலை. நல்லா புரிஞ்சுக்குங்க. உடம்புக்கு மலை தலை. அப்போ அது திருன்னா உயிர் அங்கே இருக்குது. உயிர் அங்கே தான் இருக்குது. ஓம் சரவண பவா. ஓம் அப்படிங்கிறது உயிர். தெரிஞ்சுக்கிட்டீங்க, முதல்ல சொல்லிட்டேன். அகாரம் உகாரம் மகாரம், ஓம்னா உயிர். அப்போ சரவண பவான 6 எழுத்து. 6 எழுத்துக்கு சொந்தக்காரன் எங்கே இருக்கிறான்? ஓம்ங்கிறது உயிர் மையத்தில் இருக்குது. இங்கே இதுதான் ஓம், புருவ மையத்தில் முடியுது. அப்போ ஓம் உட்காருடா. இந்த சரவண பவான்னா சா ரா வா நா பா வா. சரவண
நெற்றிக்கண், பிடரிக்கண், உச்சிக்கண், சிறுநாக்கு மேலே, வலது காதுக்கு உள்ள, இடது காதுக்குள்ள எது மையமோ அங்கே தான் சுழுமுனை நாடி. அவன் தான் அங்கே தான் அங்கே அப்பா முருகன் இருக்கிறான், சுழண்டுக்கிட்டு இருக்கிறான் காற்று. புரியுதா? நெற்றிக்கண்ணுக்கு உள்ளை, பிடரிக்கண்ணுக்கு உள்ளை, உச்சிக்கண்ணுக்கு உள்ள, உள்நாக்குக்கு மேலே, உள்நாக்கு இருக்குல்ல அதுக்கு மேலே, வலது காதுக்குள்ள, இடது காதுக்குள்ள. 6 பாயிண்ட் வந்துருச்சா? இதுதான் சரவண பவா. நீ தான் சரவண பவா, நீ தான் சரவண பவா. ஓம் சரவண பவானா நீயும் சரவணம் பவா, இவரும் சரவணம் பவா, ஐயாவும் சரவணம் பவா. ஒவ்வொருத்தரும் முருகன் தான். முருகன் நீயே முருகன், முருகனே நீ. ஆகையினால அப்போ திருமலைனா தலைனா திருமலை, தலைனா திருமலை. இருவர் மலை, 2 பேர் அங்கே இருக்கணும். திருங்கிறது தலை, மலை. இருவர் மலை அதே தான். அர்த்தநாரீஸ்வரன் சொல்கிறாங்களே திருச்செங்கோட்டில், அர்த்தநாரீஸ்வரர் ஆணும் பெண்ணு இணைஞ்சிருக்கிறது. இந்த பக்கம் லெஃப்ட் போகிற பெண்ணு, ரைட்டு போதும் ஆண். அர்த்தநாரீஸ்வரர். அப்போ அர்த்தநாரீஸ்வரர்னா ஆண்னா ஆன்மா சிவம், நாரினா பெண்ணு. ஆண்னா ஆன்மா, ஆன்மானாவே சிவந்தான். நாரினா பெண்ணு, அர்த்த நாரி. ஆணும் பெண்ணு கலந்த உருவம் தான் இது. அப்பா அம்மா கலந்த உருவம் தானே. இப்போ அந்த 2 பேர்த்தை பிரித்து காட்ட முடியுமா? இப்போ தனியாக கேட்டால் உனக்கு குழப்பமாக இருக்கும். ஆனால் உங்கள் ஒப்பம்மா இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்று சேராத குழந்தை வருமா? அப்போ ஆணும் சேர்ந்துருக்கிறார், பெண்ணும் சேர்ந்துருக்கிறாரு. எனக்கு பிரித்து காட்டு பிரித்து காட்டு பிரித்து காட்டுனா எங்கே போய் பிரித்து காட்டுக்கிறது? 2 பொழந்ததே எடுக்கணும் மண்டையிலிருந்து. அப்போ இருவர் மலை இதுதான். இருவர் போட்டிருக்குதா? நல்ல நீ விளங்கி. இருவர் மலை எங்கே இருக்குது? இருவர் மலை இது இதே தான். அப்போ திருமலை இதுதான், இருவர் மலை இதுதான். அடுத்தது திருமூர்த்தி மலை. பிரம்மா சிவம் விஷ்ணு சொன்னா முதல்லையே சொன்னீங்க. அப்போ சொன்னேன். அப்போ திருமூர்த்தினா 3 பேர் குடியிருக்கிற இடமும் இது இதே தான். திருமூர்த்தி மலையே இதுதான். அடுத்தது 4வர் மலை போட்டிருக்கிறேன்னா, 4வர் மலை சதுரகிரி மலை. சதுரகிரி மலைன்னு சொல்லுவாங்க. 4வர்னா சதுரம்னா 4, சதுரம்னா 4. அப்போ சதுரகிரி மலைனாலும் கிழக்கு, சூரியன் பார்த்து நிற்கிறீல்ல, கிழக்கு, நேர் பின்னாடி மேற்கு, லெஃப்டில் வடக்கு, ரைட்டில் தெற்கு. 1 2 3 4 சதுரமா? சதுரகிரி தானே மலை. கிரினா மலை. அப்போ சதுரகிரி மலை எங்கே இருக்குது? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஐவர் மலை. அடுத்தது ஐவர் மலை, பஞ்சமூர்த்தி மலை, ஐவர் மலைன்னு சொல்லுவாங்க. பழனிக்கிட்டு கூட ஒரு மலை இருக்குது ஐவர் மலைன்னு. ஐவர் மலை. சிவ மேலே வரமாட்டார், அங்கே விண்வெளியில் தான் இருப்பார், சுத்த வெளியில் தான் சிவன் இருப்பார். சிவ வரமாட்டார். அவரால் அனுப்பப்பட்டவங்க 5 பேர் இதில் குடியிருக்கிறாங்க. அந்த 5 பேர் தான் வழி நடத்துகிறாங்க. சிவங்கிறது மேலே இருக்கிறாரு. அப்போ ஐவர் மலைன்னா 6 சதாசிவம், புருவமைய சதாசிவம், தொண்டக்குழி மகேஸ்வரன், நெஞ்சுக்குழி ருத்ரன், தொப்புள் குழி மகாவிஷ்ணு, கீழே மூல பிரம்மா. பிரம்மா மகாவிஷ்ணு ருத்ரன். அப்போ மகேஸ்வரன் சதாசிவம். ஐவர் குடியிருக்கிறாங்களா? இது ஐவர் மலை. இதுதான் மலை. ஐவரும் குடியிருக்கிற மலை ஐவர் மலை. அடுத்தது 6 மலை. ஐவர் மலை தான் சொல்லிட்டேன். 6 மலை. 6 மலையா? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசிக்தி, ஆக்னை, சுப்பிரமணியர். 6 மலை. சண்முக பீடம். 6 மலை சுப்பிரமணியன். இப்போ சரவண பவா சொன்னல 6. சரவண பவா, சண்முகம், சுப்பிரமணியம், சண்முகம். சண்முகனாவே 6 தான். சண்முகம், சன்னுனா 6. அப்போ 6 மலை. சூரியன் இங்கே தான் இருக்கிறார். அப்போ 6 மலைக்கு சொந்தக்காரன்னு இங்கே தான். 6 மலை இங்கே உங்கள்கிட்ட தான் இருக்குது. 6 மலையா? அடுத்தது 7 மலை. அதே தான். 7 மலை பெருமாள். இவர் முருகர். முருகனுடைய மாமன் பக்கத்தாலேயே இருக்கிறாரு. மாமனுக்கு பிள்ளை இல்லை, மருமகன் தான் திருமகன். ஆச்சா? இங்கே மாமன் இருக்கிறாரு. அப்போ 7 மலைக்கு மேலே மலை இல்லை. 7வது மலை பெருமாள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதக, விசிக்தி, ஆக்னை, துரியம். துரியம் 7வது மலை. 7 மலை எங்கே இருக்குது? இருக்குதா? 7 மலை இருக்குது. அடுத்தது அண்ணாமலை. 7 மலை முடிஞ்சு 7 மலைக்கு மேலே மலை இல்லை. அண்ணாமலையா?
அண்ணாமலையை நினைக்க முக்திமா. அண்ணாமலையாரை நினைச்சா முக்தி. எந்த அண்ணாமலை? அண்ணாக்கு எங்கே இருக்குது? உடம்புல அண்ணாக்கு எங்கே இருக்குது? அண்ணாக்குன்னா மேலே தானே. அண்ணாக்கு இருக்குதா? அண்ணாக்குக்கு மேலே இருக்கிறது இது. இதுக்கு பேர் என்ன? என்ன சொன்னேன் இப்போ? இது மலை. அண்ணாக்குக்கு மேலே இருக்குதுல்ல, அப்போ அண்ணாமலை எங்கே இருக்குது? நம்மளே தான் சொல்ல, நமக்குள்ளே சந்தேகமாக வரக்கூடாது. அண்ணாமலை எங்கே இருக்குது? ரைட். அடுத்தது என்ன? இமயமலை. சரியா வருதா? நான் சொல்கிறது கரெக்டாக இருக்குதா? அண்ணாமலையாருக்கு அடுத்தது இமயமலை. அது தத்துவம், அது வேறு. இது மலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான். அண்ணாமலைக்கு அடுத்தது அண்ணாமலைங்குது. இமயமலைக்கு போகிறாங்கள. நான் இமயமலைக்கு போயிட்டு வரேன். இது என்ன? இதுக்கு பேர் என்ன? இமை. இதுக்கு பேர் என்ன? மலை. இமய எங்கே இருக்குது? இமயமலை. அடுத்தது இமயமலைக்கு அடுத்தது. சரி, இந்த மலையெல்லாம் சொல்லிட்டேன் இமயமலை வரைக்கும். இந்த மலையெல்லாம், இந்த மலையை போனால் கோபுரத்தை பார்த்தா எதை வச்சு கும்பிடுறீங்க? எப்படி கும்பிடுறீங்க? எதை கும்பிடுறீங்க? மலை எங்கே இருக்குது? இது மலை தானே. எல்லாத்த விட உயர்ந்த மலை எது? கைலாய். திருக்கைலாய் போகிறாங்கல்ல. இப்போ எல்லா மலையும் காட்டிட்டோம். இந்த மலை இன்னும் உயர்ந்து காட்டுறதுன்னா இது மலையாகணும். மலை தானே இது? மலை தானே உயர்ந்து. இதுதான் கையில். மலை எங்கே இருக்குது? கையில் இருக்குது. திருக்கைலை மலை. இதுதான் மலை. மலை தானே? புரியுதுங்களா? அறிவின் தெளிவே ஆன்மீகம். நல்லா புரிஞ்சுக்குங்க மக்களே. அறிவின் தெளிவே ஆன்மீகம். 1 கோடி ரூபா கொடுத்தினாலும் தெளிவுபடுத்த மாட்டாங்க. 1 கோடி ரூபா செலவு பண்ணி உலகம் முழுவதும் 108 முறை வளம் வந்தாலும் தெளிவு கிடைக்காது. சொல்ல மாட்டாங்க. என்னைய சொல்கிறதுக்காக சித்தர் அனுப்பிச்சிருக்கிறாரு. சித்தர் இதெல்லாம் ஓப்பனாக சொல்லு, மக்களுக்கு வெளிச்சம் போட்டு சொல்லு, திருமலையிலிருந்து திருக்கைலாய மலை வரைக்கும் உனக்குள்ளே இருக்குதுங்கிறது விளக்கு அப்படின்னு எனக்கு அவர் கனவுல சொன்னதுனால இந்த 10 மலையும் அவர் எனக்கு விளக்குனதுனால நான் உங்களுக்கு விளக்குறேன். இப்போ 10 மலையும் சொல்லிட்டுனல்ல, கைலாய மலை வரைக்கும் சொல்லிட்டுனல்ல. கரெக்டு தானே? ஏதோ பொருந்தா விஷயம் ஏதாச்சும் வருதா? இல்லை. பொருந்தாத விஷயம் வருதா? கையில் மலை இருக்குது. மலை இதை இமயமலை பார்த்துட்டேன். இமயமலைக்கு மேலே இமயமலை உயர்ந்தது. இந்தியாவுக்குள்ளே இமயமலை எல்லாம் கடந்து கையில் மலை போகிறாங்கல்ல. இதுதான் கையில் மலை. எங்கே இருக்குது? கையில் இருக்குது. திருக்கைலை. திருன்னா உயிர். அந்த உயிரத்தோடு தானே வணங்குறான். திருக்கைலை மலை. அது புரியுதா? அப்புறம் திருக்கைலை மலை. அப்புறம் ஒன்றானவனா, அதோடு அது முடியுது அந்த சப்ஜெக்ட்டு. அதுக்கடுத்து சித்தர் பாட்டு அடுத்த மாதம் வச்சுக்கலாம். இந்த இதெல்லாம் இருக்கிறான் பாரு, திருக்கைலை மலையில் இருக்கிறான் பாரு, அவன் தான் வந்தான் பாட்டு பாடினான். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஒன்றானவன் ஒருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன். 3 செந்தமிழ்னா தமிழும் 3 தான். செந்தமிழ் எடுத்துக்கூடாது, அது வேறு. தமிழுங்கிற வார்த்தை தமிழ்னா 3 எழுத்து தான். ஆனால் அந்த 3 எழுத்து நான் சொன்ன பாரு முதல்ல, அகாரம் உகாரம் மகாரம், அதுக்கு சொந்தக்காரன். இதுக்கு ஒத்து வரும், ஆனால் அதுக்கு சொந்தக்காரன். அதுதானே உயிர். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், சக்தியோட இணையறன்ல. உருவான செந்தமிழில் ஓம்காரம், உருவான செந்தமிழில் மூன்றானவன், நன்கான வேதத்தில் நான்கானவன். நல்ல வேதம், சாம வேதம், ரிஜிர் வேதம், அகர் வேதம் சொல்கிறோமல்ல. சொல்கிறோமல்ல, 4 வேதத்துலேயும் அவனை பற்றி தான் பாடுறோம், அவனை பற்றி தான் எழுதி வச்சிருக்கிறான். அந்த வேதத்துலேயும் நான் தான் இருக்கிறேன். எங்கே இருக்கிற? யார் இருக்கிறா? நான் தான் இருக்கிறேன். நன்றான நல்ல வேதத்தில், நன்றான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாயமென ஐந்தானவன். நமச்சிவாயன்னு சொல்கிறீல்ல, நில நீர் நெருப்பு காற்று விண்ணு ஆகாசம். நமச்சிவாயம் என ஐந்தானவன். இன்ப சுவைதனில் ஆறானவன். இழுப்பு புளிப்பு துவர்ப்பு கசப்பு காரம் வருதல்ல. இன்பை சுவைதனில் ஆறானவன், இன்னிசை சுரங்களில் ஏழானவன். சப்த சுரங்கள் தான் இருக்குது. சரி கம பதனி போடு 7 எழுத்தாக வரும்.
எழுத்து தானே வருது. சரி கம பதனின்னு போட்டேன்னா 7 வரும். இந்த சுசீந்திரம் போனீங்கன்னா ஒரு தூண் இருக்கும், சுற்றி வர தட்டினா 7 தூண் நிற்கும். ஒரு வெளி வந்து ஒரு கல் இருக்கும், உள்ளுக்குள்ளே 7 தூண் நிற்கும். கை செடி கை தூண் ஒவ்வொன்றும் ஒரு சத்தம் வரும். பார்த்துருக்கு சுசீந்திரத்தில் இருக்குது, கன்னியாகுமரி பக்கத்தில் நம்ம. அப்போ இன்ப சுரங்கள் 7ஆனவன். அதான் சிந்திக்கும் பொருள்களில் 8ஆனவன். திசை இல்லை, சிந்திக்கும் 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 சிந்தனை பண்ணுறையில சிந்திக்கும் பொருள்களில் 8ஆனவன். என்ன சிந்திக்கிறது? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுக்தி, ஆகினை, துரியம், துரியாதீதம். இது இப்போ எளிமையாக சொல்கிறது. சித்தர்கள் சொன்னது இயமம், நியமம், ஆசனம், பிரணாயம், பிரத்யாகாரா, தாரணை, தியானம், சமாதி நிலை. ஆதிக்கு சமமானவன். ஐயா ஆறு, நீ ஆறு, நீ ஆதிக்கு சொந்தக்காரன், ஆதிக்கு சமமானவன். சமாதினா கொண்டு அடக்கம் பண்ணுறாங்களா, அது சமாதி இல்லை. நீ சமாதிக்கு சமமானவன். சமாதியில் யார் இருக்கிறான்? அப்போ சிவன் இருக்கிறான். ஆதிக்கு சமமான இடத்துல இருந்து நீ வந்திருக்கிற. நீ யார்? ஆதிக்கு சமமான சமாதி. அதை சிந்திக்கிறீல்ல, சிந்திக்கும் பொருள்களில் 8ஆனவன். ஆச்சா, சிந்திக்கும் பொருள்களில் 8ஆனவன். அப்போ தித்திக்கும் நவரச வித்தானவன். தித்திக்கும், தித்திக்கிறதுனா சொல்லு, பேச்சு. ஆச்சா, அப்போ காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், டம்பம், இடும்பம், இந்த மாதிரி பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுதான் மனப்பான்மை, வஞ்சம், நேர் நிறைய உணர்வு, இந்த மாதிரி மனசங்கிட்ட 9 குணம் இருக்குது. அதனால் 9 கோள்களுக்கும் பொருந்தும், நவரத்தனத்துக்கும் பொருந்தும். 9 விதமான வாக்கிங்கும் நம்மகிட்ட இருக்குது. அதான் ஆமாம். அதனால் நவரசம்னு சொன்னாவே, நவரசம்னா வார்த்தைகள், பல விதமான வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்குது. அதனால் தித்திக்கும் நவரச வித்தானவன். வித்துனா சொந்தக்காரனர். தித்திக்கும் நவரச வித்தானவன். பற்றானவன் நெஞ்சில் பற்றானவன். 10வது ஆனா, 10வது ஆனா சொன்னல 9க்கு அப்புறம் 10வது உயிரின. 10வது ஆனா நெஞ்சிலே பற்றாமல் வந்தா இருக்கிறான். 10வதா உயிரினம் தோன்றுது. 9 ப்ராசஸுக்கு அப்புறம் 10வது ப்ராசஸில் தான் தண்ணியில் உயிரினம் தோணுது. அப்போ 10வது ப்ராசஸில் தான் உயிரினம் தோன்றுது. அது மட்டும் இல்லை, நம்மகிட்டையும் பற்றா இருக்கிறான். அவன் பற்று இல்லைன்னா வெளியே போயிட்டா உளுந்துருமில்ல. பற்றானவன் நெஞ்சில் பற்றானவன். நடுநாடி 10வது நாடி இல்லை. 9 கோள்கள் சிந்திக்கிறீல்ல, 9 கோள்கள் இருக்குது. ஆச்சா, நவக்கிரகம் உனக்குள்ள இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது. மேலே 7 கோள்கள், கீழே 2 கோள்கள், 9 கோள்கள். 7 கோள்கள் உள்வாங்கும் சக்தி. பார்க்குற சாப்பிட்ற, இது உள்வாங்கும் சக்தி. இதெல்லாம் உள்ளே போனது வெளியே வரணும்ல, வயிறு வெடிச்சு போயிருமே. வெளியே தள்ளுறது ராகு, கேது வெளியே. இது வளைச்சுழலாக சுற்றும், அது இடைச்சுழலாக சுற்றும். நெட்டை இப்படி சுற்றினா டைட்டு வைக்கிற, இப்படி சுற்றினா நெட்டு கலண்டுக்கும். அப்போ ராகுகேது வந்தால் சாதகத்தில் ராகுகேது வந்தால் கஷ்டகாலங்கிறான்ல. தின்னது பூரா வெளியே கொண்டாந்துருதல்லது. அது கொண்டாடலைன்னா பசி எடுக்காதல்ல. எப்படி அமைஞ்சிருக்குது கோள். அப்போ வெளியே 7 கோள் இருக்குது, 9 கோள் இருக்குது. உங்கள்கிட்ட சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது. மலைஜலம் கழிக்கிறது ராகு. 9 கோள்கள் இருக்குதா. சிந்திக்கும் நவரச வித்தான. இந்த 9 கோள்களையும் அடக்கியாள்றது நவராத்திரி. இந்த 9க்கு விழா வைக்கிறது நவராத்திரி. சக்திக்கு நவராத்திரி, சிவனுக்கு ஒரு ராத்திரி போதும். சிவனுக்கு நவராத்திரி வச்சா குடும்பம் தாங்காது, ஊர் அழிஞ்சு போயிடும் நெருப்பில். ஒரு ராத்திரியில் அவ்வளோ சக்தியும் கொடுத்துருவான். சக்திக்கு நவராத்திரி சிவனுக்கு. அப்போ 9 கோள்களையும் அடக்கி ஆள்றது நடுநாடி இருக்குது பாரு. நடுநாடி சொன்ன பாரு, சுழுமுனை நாடி. அடுத்த மாதம் தெரிஞ்சுக்க போகிறேன். அந்த ஒரு கால் தான் சிவனுக்கு ஒரு ராத்திரி போதுமானது. அதனால் பற்றானவன் நெஞ்சில் பத்தானவன். பற்றானவன் நெஞ்சில் 10வது நாடியாக வந்திருக்கிறான். பற்றானவன் நெஞ்சில் பற்றானவன். முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன். முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன்னா பற்றானவன் நெஞ்சில் பற்றானவன். 12 கை வேலனை பெற்றானவன். புரியுதுங்களா? பற்றானவன் நெஞ்சில் பற்றானவன். அவன் யார்? 12 கை வேலனை, முருகனை பெற்றவனை. 12 கை வேலன். 12 கைன்னா யார்? 12 கை உள்ளவன். 6 முகம் தானே. சுப்பிரமணியனுக்கு தானே 12 கை திருச்செந்தூரில். 12 கை வேலனை பெற்றானவன். அவனை பெற்றவாறு சிவன். ஆச்சா, சிவன். அப்போ 10 விட்டுட்டு 12க்கு தாவிட்டாங்களே, 11 வேணுமில்ல. அதுக்கு என்ன சொல்கிறாரு? முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன். முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன். இப்போ புரிஞ்சுக்க.
10க்கும் 12க்கும் முன்னைக்கும் பின்னைக்கு. அப்போ முன்னை பின்னை ஆச்சா. இது முன்னை, இது பின்னை. இது ஆணு, இது பெண்ணு. இது பந்திக்கு முன்கை, படைக்கு பிந்திக்கை. இது வந்து முன்னை, இது வந்து சிவநாடி, இது பின்னை சக்தி நாடி. இந்த ரெண்டுக்கு நடுநாடி இருக்குதுல்ல, நடுநாடி இருக்கிறான்ல, இது நீ தத்துவத்தில் எடுத்துக்கணும். பாட்டு பாடினா மட்டும் போதாது, இருந்து புரிஞ்சுக்கணும். பற்றானவன் நெஞ்சில் பற்றானவன் பன்னிரு கை வேலனை பெற்றானவன். முன்னைக்கு 10 சொல்லியாச்சு, 12 சொல்லியாச்சு, 11 சொல்லணுமில்ல. அப்போ முன்னைக்கு எது முன்ன 10, 10க்கு அப்புறம் என்ன சொன்ன பின்ன 12. அப்போ முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவாண்டு என்ன இருக்குது 11. அப்போ வந்து நடுநாடிக்காரன் அவன். முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் அவன் எப்படி இருக்கிறான்? அவன் எப்படி இருக்கிறான்? ஆணாகி பெண்ணாகி நின்றான் அவன். ஆணாகி தனியாக ஆணை நிற்கிறான். இப்போ ஆணை நிற்கிற, பெண்ணா நிற்கிற, 2 பேர் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு குழந்தைய எடுக்கிறீங்க. அந்த குழந்தையை பிரித்து காட்ட முடியுமா? தனியார். ஆணாகி பெண்ணாகி நின்றான் அவன் அவையொன்று தான் என்று சொன்னான் அவன். ஆணாகி பெண்ணாகி நின்றான் அவன். ஆனால் 2 அது ஒன்று தானப்பா, பார்க்கறதுக்கு 2ஆக இருக்குது, ஆனால் ஒன்று தான் இருக்கிற. கந்தசாமிக்குள்ளே 2 பேர் இருக்கிறான். கந்தசாமி பார்த்தா ஒரு ஆள் தான், ஆனால் அப்பம்மா இருக்கிறாங்களே. கோமதி ஒருத்தி தான். மேகலாவா கோமதியா? மேகலா. மேகலா ஒருத்தி தான், ஆனால் மேகலாக்குள்ள அப்பம்மா இருக்கிறாங்களே. அப்பம்மா எப்படி பிரித்து காட்ட முடியும்? அப்போ ஆணாகி பெண்ணாகி நின்றான் அவன் அவை ஒன்று தான். அந்த ஒன்று தான் மேகலா தான். அவை ஒன்று தான் என்று சொன்னான் அவன். ஆண் பாதி பெண் பாதி கொண்டானவன். ஆண் பாதி பெண் பாதி கொண்டானவன். சரிபாதி பெண்மைக்கு தந்தானவன். அவனுடைய இடத்துல சரிபாதி பெண்மைக்கு தந்திருக்கிறான்ல, சரிபாதி பெண்மைக்கு தந்தானவன். வேற்றானவன் விண்ணானவன் காற்றானவன் நெருப்பானவன் நீரானவன் நிலமானவன் என்றைக்கு நிலையாகி ஊற்றாகி அன்பின் ஒளியாகி வந்தானவன். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நான்கான வேதத்தில் நான்கானவன் நமச்சிவாயமென ஐந்தானவன் இன்ப சுவைதனில் ஆறானவன் இன்னிசை சுரங்களில் ஏழானவன் தித்திக்கும் பொருள்களில் எட்டானவன் தித்திக்கும் நவரச வித்தானவன். பற்றானவன் நெஞ்சில் பற்றானவன் பன்னிரு கை வேலனை பெற்றானவன் முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன். ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவையொன்று தான் என்று சொன்னானவன். சரிபாதி வெண்மைக்கு தந்தானவன். நேற்றானவன் விண்ணானவன் காற்றானவன் நெருப்பானவன் நீரானவன் நிலமானவன் என்றைக்கும் நிலையாகி அன்பின் ஒளியாகி நின்றானவன். ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம். நன்றி. அடுத்தது விளக்கம் கேளுங்க. புரியுதுங்களா? தெளிவுங்களா? சந்தோஷமா? சந்தோஷம். போய் வாங்க ஐயா, நீங்கள் வாங்க. சந்தேகம் எது இருந்தாலும் சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கிட்டு போங்க. சந்தேகத்தோடு போகக்கூடாது. ஆசிரமத்துக்கு வந்துட்டு சந்தேகத்தோடு போகக்கூடாது. இதெல்லாம் வாழ்நாள் இங்கே சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் இது நான் ஒரு மிகப்படுத்தியே மற்றதுக்கு சொல்ல. நீங்கள் சொல்கிற விஷயம் உங்கள் வயசில் இது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் விளக்கம் கேட்டிருக்க முடியாது. இது வரைக்கும் நீங்கள் எந்த சச்சங்கத்திலையும் சொல்ல மாட்டாங்க, கேட்டிருக்க மாட்டாங்க. பணத்தை வாங்கிக்குவாங்க, பையில் போட்டுக்குவாங்க, தொட்டு கொடுத்துருவாங்க, இந்தாப்பா போய் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் ஒரு மாதம் கழிச்சு வா, நீ பித்து பிடிச்ச மாதிரி இருப்ப, ஒரு தெளிவுமே கொடுக்கலையே அப்படின்ட்டு. முதல்ல தெளிவு பெற்றிருக்க, அப்புறமா உபதேசம் வாங்கி தவம் பண்ண. தெளிவு பெற்று உபதேசம் வாங்கி பண்ணு. தெளிவு பெற்றதுக்கப்புறம் இது நமக்கு ஒத்து வரும் வராது நீ முடிவு பண்ணிக்கலாம். தவத்தை கொடுத்துட்டா உனக்கு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும். பண்ணுன்னா குறுக்கு நிறைய ஒடியாரும் ஓடும். அதெல்லாம் ஏன் ஒடியாருது ஏன் ஓடுதுன்னு முதல்ல சொல்லிட்டா உனக்கு தெகிரி வரும். சந்தோஷம். நமஸ்காரம் ஐயா. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? சிவகாசிலேருந்து வர்றீங்க. நன்றி. உங்கள் பேர்? ராஜ்குமார். ரொம்ப நன்றி. ஆமாம், நீங்கள் போன மாதம் வந்தீங்க. சந்தோஷம். இப்போ 2வது உபதேசத்துக்கு வந்துருக்கிறீங்களா? ரைட்டு, மருது உபதேசம் வாங்கிக்கலாம். இப்போ போன மாதம் நீங்கள் உபதேசம் வாங்கிட்டு போனீங்க, மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்துருந்தேன். அது உங்களுக்கு திருப்தியாக இருக்குங்களா செய்கிறது? இல்லை எதாவது செய்ய முடியலைங்களா?
நல்லா இருக்குது. எனக்கு உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, அது நார்மலாக சரியாயிருங்க. அது இயற்கை தான். அந்த நீங்கள் உங்களுக்கு வந்துங்க எல்லாருமே உடல்நிலை போக்குவரத்துக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றதெல்லாம் சாப்பிடுங்க. நாம் தவம் தெரிஞ்சுக்கிட்டோம், தவம் பண்ணுறவங்களாம் மாத்திரை சாப்பிடக்கூடாது அப்படி கூடாது யாரோ சொல்கிறாங்கன்னு நிற்காதீங்க. சாப்பிடாது இருந்தால் ஓகே. மருந்து மாத்திரை சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுன்னா எதுக்கு மருந்து சாப்பிட்றீங்களோ சாப்பிடுங்க. அதை நிறுத்தாதீங்க. மருந்து மாத்திரை தனி, இது தனி. நாம் இங்கே மருந்து கொடுக்குறதில்ல, மாத்திரை கொடுக்குறதில்ல, மனசுக்கு பயிற்சி கொடுக்குறோம். அதனால் இது கொஞ்சம் தெகிரித்து கொடுக்கும், மனசுக்கு வில் பவர் கொடுக்கும், சோர்ந்து போக மாட்டோம். சந்தோஷம். இப்போ நீங்கள் வந்து திருப்தியாக இருக்குதுங்கிறீங்க, மறுபயிற்சிக்கு வந்திருக்கிறீங்க. சரி, உங்களுக்கு மறுபயிற்சி, உங்களுக்கு உபதேசம். இப்போ இன்றைக்கி எல்லாம் அறிமுக தியானம் கொடுத்ததுனால காலையில் கொடுக்கல. இப்போ உங்களுக்கு நான் மறுபயிற்சி தர்றேன், கொஞ்சம் நேரம் மறுபடியும் தர்றேன். இப்போ இவங்களை இதை அனுப்பிச்சி விட்டு உங்களுக்கு தர்றேன். இப்போ உங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது மனசுக்குள்ளே கேட்க தோணுச்சுன்னா கேளுங்க, கிளியர் பண்ணிக்கோங்க டவுட் இருந்தால். பொதுவான ஒரு சந்தேகம் தான். சொல்லுங்கள். தவத்துல தியானத்தில் இருக்கிறவங்க அசைவம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அது எதனால், ஏன் அப்படிங்கிறது? ரைட்டு, அருமையான கேள்வி, நல்ல கேள்வி, நியாயமான கேள்வி. அசைவம் மட்டுமல்ல, தவத்தில் அதிகமாக போகும்போது, ஏன்னா புதுசாக தவத்துக்கு வந்திருக்கேன், அதனால தான் கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு நான் சொன்ன சில பேர்த்துக்கலாம். அன்றைக்கி போன வருஷம் ஒருத்தர் வந்துவிட்டு கூட நல்ல காரியம் கெட்ட காரியத்துக்கெல்லாம் போகக்கூடாதான்னு கேட்டாருனாரு. போகக்கூடாதுங்கிறது இருக்குது, ஆனால் வர்றவங்ககிட்ட சொன்னால் குடும்பம் நடத்த முடியாது. அதனால் காலப்போக்கில் நம்ம கடமைகள் முடிகிற வரைக்கும் அதை செய்யணும்னு தான் அவங்களுக்கு கூட சொன்னேன். அதனால் நாம் தனியாக எப்போ நிற்கிறோமோ, இப்போ நம்ம கொஞ்சம் கடன்பட்டுருக்கிற சமுதாயத்தில் கடன்பட்டுருக்கோம். இப்போ நீ யார்கிட்டையும் கடன்படலை, அப்போ உங்கள்கிட்ட ஒரு 10 கோடி ரூபா பணம் பேங்கில் இருக்குது, கரெக்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற 10 கோடி பணம் இருக்குது. பிள்ளைங்க மட்டும் எப்போ வளருதா? பிள்ளைங்க வளர்ந்து முடிஞ்சால் கடமையை செஞ்சுட்டு சிவனேன்னு நம்ம உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கலாங்கிற நினப்பு வந்ததுன்னா 10 கோடி பணம் இருக்குது. நீ சமுதாயத்தை பற்றி நீ ஏன் கவலை பண்ணணும்? நீ கவலைப்படலாமா? ஆனால் இன்றைக்கி 10 கோடி பணம் இருக்குது, தைரி வந்துருச்சு. ஆனால் 10 லட்ச ரூபா கடனில் இருக்கிறீங்க. இந்த கடனை கட்டி முடித்து கையில் கொஞ்சம் காசு சேர்த்துருந்தா நீ சமுதாயத்தோட வேணுமில்ல. அது மாதிரி இறை சக்தி நம்மக்கிட்ட இல்லை. இறை சக்தி உள்ளே போகும்போது எதிர்த்து நிற்கிற சக்தி வரும். நான் எங்கேயும் போகிறதில்ல, ஆனால் உங்களை போக வேண்டான்னு சொல்ல மாட்டேன். நான் எங்கேயும் போகிறது இல்லைன்னா நான் வெளியே நல்ல காரியத்துக்கு போவேன். கெட்ட காரியத்துக்கு போய் 15 வருஷத்துக்கு மேலாகுது. எப்பேற்பட்ட கெட்ட காரியத்துக்கும் போகிறதில்ல. ஆனால் உங்களை போக வேண்டான்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் போகணும். ஏன் போகணும்னா நான் அதை தாண்டி வந்துட்டேன். நீங்கள் இன்னும் தொடர்பு இருக்குது. போகிறதுனால ஒன்றும் ஆயிரம் போகிறதில்ல. அதனால் எல்லாம் போகணும் வரணும். அதனால் போகணும் வரணும். அதனால் தவறில்லை. நீங்கள் வந்து ஏன் சைவம் சாப்பிட சொல்லக்கூடாதுங்கிறாங்கன்னா, இந்த அசைவம் வந்து நீங்கள் சக்திக்காக சாப்பிட்றீங்களா ருசிக்காக சாப்பிட்றீங்களா சிந்திச்சு பாருங்கள். இந்த மோட்டருக்கு ஆர்ட்ஸ் பவர்னு ஒன்று சொல்லுவான். ஆர்ட்ஸ் பவர்னு என்ன சொல்கிறோம்? கரண்ட் மோட்டர் தான் சொல்லுவோம். ஏன்னா அனிமல்ஸ்லேயே ஜீவன்களே அதிகமாக வேகமாக ஓடக்கூடியது குதிரை. அதனால தான் 2 HP 3 HP 3 ஹார்ஸ் பவர் 4 ஹார்ஸ் பவர் 5 ஹார்ஸ் பவர்னு மோட்டர் சொல்கிறோமில்ல, அந்த குதிரைக்கு கூட சொல்கிறான். அப்போ யானை கேரளா பக்கம்லாம் இன்றைக்கும் யானை தான் அதிகமாக யானை கட்டி போர் அடிக்கிறான்னு சொல்லுவாங்கள்ல, பெரிய ஜமீனில். நாம் வந்து சின்ன பண்ணக்கார 1 ஏக்கரை 2 ஏக்கரை வச்சு மாடு கட்டி தம்மர் அடிப்பான். அந்த நெல் என்னமோ சொல்லுவாங்களே அடிக்கிறது பாத்தி கட்டி, அங்கே யானை கட்டி அடிப்பான். இந்த படத்தில் காட்டுவான்ல நாட்டாமையில் யானை கட்டி அடிப்பானே. அப்போ யானையெல்லாம் இன்னமும் இந்த பைப்பு இழுத்துட்டு போகிறது அப்படி கேரளாவில் வேலை செய்யுது. அவ்வளோ பெரிய சக்தி உள்ள யானை மரத்தை தனியாக தும்பிக்கையில் தூக்கிட்டு போகுது. அந்த யானை 100 மைல் வேகத்தில் ஓடுற குதிரை. வீட்டுக்கு பால் கொடுக்குது தினம் 5 லிட்ரு. பசுமாடு தினம் 1/2 லிட்ரு பால் கொடுக்குது. ஆடு ஆட்டுலேயே பெரிய ஆடு மா ஆடு. ஆட்டுக்கு மாட்டுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இது ஆட்டுக்கு முன்னாடி மா போட்டிங்கன்னா புரியுதா? ஆடு இந்த பக்கம் மா போட்டால் ஆடு நெடில் குடில் ஆங்கிற மாதிரி புரியுதா? இது ஆடு மான்னா பெரிய ஆடு வித்தியாசம் அதுங்க. அப்போ இந்த ஆடு மாடு யானை குதிரை அது ஏதாவது அசைவம் சாப்பிடுதா? இல்லை. அப்போ அதுக்கு சக்தி இல்லையா? அப்போ நாம் என்ன சாப்பிட்றோன்னா குழந்தையிலேருந்து எல்லாம் சின்னதுலேருந்து சாப்பிட்டு பழகினால ஊட்டி பழகினா அந்த நாக்கு ருசி கேட்குது. நாக்குக்கு அடிமையாகிட்டு போல சக்தி இல்லை. அப்போ அந்த நாக்குக்கு சப்புன்னு இருந்ததுன்னா உனக்கு பாருங்கள், இப்போ நீங்கள் உப்பு போடாத சோறுதுன்னா சப்புன்னு திங்கவே முடியலையில்ல. அப்போ என்ன, அந்த நாக்கு அடிமையாயிடுச்சு. அந்த அடிமையானதுனால நாக்கு வந்து உள்ளே இழுக்க மாட்டேங்குது, சோத்தை சப்புன்னு இருக்குது. அதுக்காக திங்கிற வழியை நீ மற்றபடிக்கு சக்திக்காக திங்கிறதில்ல. அப்போ அந்த கறி நல்லா திங்கிறீல, சாப்பிட்றீல, தின்னொன்னே சோர்ந்து படுத்துக்கிறீல, ஃபுல்லாக நல்லா தின்னொன்னே வேலை செய்ய முடியுதா? வயிறு டிம்முனுது, கண்ணு சிம்முங்குதில்ல. வயிறு டிம்முன்னா கண்ணு சிம்முங்க.
தூக்கம் வந்துடுதில்ல. அதனால் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா அது உடம்புல வந்து சாத்வீகமான குணத்தை கொடுக்காது, எல்லா நரம்பின். அப்புறம் என்ன பண்ணும், உடம்புலாம் நெளியும். இளம் வயசாக இருந்ததுன்னா கொஞ்சம் துள்ளும், விந்து அதிகமாக சுரக்கும், அதிகமான விந்தெல்லாம் சுரக்கும் அதெல்லாம் சாப்பிட்டா. அது சைவத்திலையும் இருக்குது அசைவத்திலையும் இருக்குது விந்து சுரக்கிறது. அப்போ அதெல்லாம் சுரக்கிற போது என்ன ஆகுதுன்னா, நீ தியானம் பண்ணும்போது என்னென்னா தியானத்தில் மனசு ஓடாது, புலன்ப வாழ்க்கையை அனுபவிக்கலான் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக இந்த சாத்வீகமான உணவு சாப்பிடுங்க. அதனால் தியான லைனுக்கு வர்றவங்க உணவை வந்து கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கிறது நல்லது. நான் அப்படி ஆரம்பத்தில் கறிமொழி சாப்பிட வேண்டாம்னு சொல்லிடுவேன். அது 5 விதமான கண்டிஷன் சொல்லியிருக்கிற காலையிலேயே சொல்லிட்டேன். மது, மாமிசம், சூது, பொய், பிறட்டு இதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் இதுக்கு தான் மாமிசம் சாப்பிட வேண்டாங்கிறான். மாமிசம் சாப்பிட்டு தவம் பண்ணால் தவம் செட் ஆகாது, தவம் பண்ண முடியாது. மாமிசம் சாப்பிட்றவங்க உட்காந்து வேணால் எந்திரிக்கலாம், தவத்தில் தவம் நிற்காது, உங்களால் தவத்தை கவனிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ எண்ணெயோடு சேரதுன்னா நீ எண்ணெய் ஆகணுமல்லப்பா. அந்த எண்ணெய் கொண்டு தண்ணியில் ஊற்றுனா எண்ணெய் மொட்லியே மேந்துட்டு தான் இருக்கும். அப்போ தண்ணியோட சேர்றதுனா நீ தண்ணி ஆகணும், எண்ணெயோட சேர்றதுனா எண்ணெய் ஆகணும். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 2 தண்ணி இருக்குது, அதில் கப்பல் ஓடுமா? ஆனால் நீங்கள் மெட்ராஸ் கடற்கரையில் போய் நின்னா அங்கே கடற்கரையில் கப்பல் துறைமுகத்துக்கு போகிறீங்க, எங்கெங்கே நாகூர், நாகப்பட்டினம் கப்பல் ஓடுதில்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற 2 தண்ணியில் ஓடுமா? சரி, நீங்கள் டூர் போகிறீங்க, நம்ம அண்டா தண்ணியில் நம்ம வீட்டு தண்ணியில் கப்பல் ஓடணுமாயா கோமதி, ஆசையாக இருக்குது. அந்த ஒரு 2 தண்ணி எடு, நம்ம தண்ணி ஒரு 2 எடுத்து காரில் வை, இந்த அண்டா தண்ணி கொண்டு போய் நாகப்பட்டினத்தில் ஊற்றிட்டீங்க, அதில் கப்பல் ஓடுமில்ல? உன்னோட அண்டா தண்ணி ஊற்றிட்ட, அதில் கப்பல் ஓடுமில்ல? சேலத்துலேருந்து ஐயா கொண்டு போய் ஊற்றிட்டாரு. இப்போ உன்னோட தண்ணி ஊற்றுன தண்ணி எடுக்க முடியுமா? கோயிலுக்கு போகிறீங்க, கொடிக்கம்பத்தில் இருக்குது, முன்னாடி சூடம்பத்தி கோயில் பூட்டி இருந்தால், கோயில் இருந்தால் உள்ள சூடத்தை வச்சு கும்பிட்றீங்க, சாமிகிட்ட தீவார்த்தனை காட்டுறாரு, அந்த சூடத்தை கொடுத்துறீங்க. அவர் தட்டில் ஏற்கனவே எரிஞ்சிக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் கொண்டு வரீங்க, அந்த வெறிஞ்சி இளைஞ்சது தோண்டாமணி விளக்கில் உங்களுடைய எண்ணெயை வாங்கி ஊற்றிக்கிட்டாரு, பாட்டில் எண்ணெயை வாங்கி ஊற்றிக்கிட்டு பாட்டில் கொடுத்துட்டாரு, சூடத்தை வாங்கி அதில் பெத்தி போட்டார். இப்போ அந்த எண்ணெயும் சூடத்தையும் அதிலேருந்து எடுக்க முடியுமா? அதோட நீ ஐக்கியம் ஆகணும். அப்போ அதோட ஐக்கியமாகறதுனா அதனுடைய தன்மையை நீ மாறணுமில்ல, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. திங்கக்கூடாதுங்கிறது ஒன்றும் இல்லை, திங்கலாம், தின்னா ஒட்டாது, தவம் எடுக்க. மாமிசம் சாப்பிட்றவங்க புலால் உண்ணுவர்கள், வடலூரில் போனீங்களா வள்ளலார் எழுதி போட்டிருப்பார், சத்திய ஞான சபையில் வடலூரில் புலால் உண்ணுவர்கள் உள்ளே வராதுன்னு எடுத்துப்பார். எப்போ? 150 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் இருக்கிற போது 5 பேர் 10 பேர் கூட பயிற்சி எடுத்துக்கல. தொழுவூர் வேலாயுத முதலியார்னு ஒருத்தர் மெட்ராஸ்காரர், வாத்தியார் ப்ரொஃபஸராக இருந்தார், அவர் ஒருத்தர், அவர் சீடர், தொழுவூர் வேலாயுத முதலியார்னு. நேரடி சீடர் கல்பட்டையான்னு ஒருத்தர், அவர் அங்கேயே சமாதி இருக்கும், வள்ளலார் கூட, வள்ளலாருக்கு அடுத்தது அவர் சமாதி ஒன்று இருக்கும், அந்த கல்பட்டையாங்கிற ஒரு சமாதி இருக்கும். தொழுவூர் வேலாயுத முதலியார்னு ஒருத்தர் இருக்கு, இவங்க தான் அவருக்கு சீடர், வேறு யாருமே இல்லை. ஆனால் இன்றைக்கி உலகம் முழுவதும் எத்தனை பக்கம் தர்மசாலை இருக்குது, வள்ளலாருது. யாருமே வல்லின்னு நினச்சாரா? புஸ்தத்தை எழுதி தள்ளிட்டு போயிட்டார். யாருமே வல்ல வேண்டான்னு எழுதி போட்டார். புலால் உண்ணுவர்கள் உள்ளே வராதை போர்டு எழுதியிருக்கு. அந்த சத்திய ஞான புகழ வரக்கூடாது, வெளியே தான் நிற்கணும், போய் சுற்றி பண்ண பாட்டு வரலாம், உள்ளே போக முடியாது. அப்போ எவ்வளோ மன வலிமை வேணும்? உயிர் கொல்லக்கூடாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், கத்திரிக்காயில் புழு இருக்குது, வெண்டைக்காயில் புழு இருக்குது, தண்ணியில் புழு வருது, இதையும் உயிர் கொண்டு தானே சாப்பிட்றேன்னு நீங்கள் ஒரு அடுத்த கேள்வி கேட்கலாம், தோணும். உயிர் இல்லாத ஒரு பொருள் உதவாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர் இல்லாத பொருள் உதவுமா? இப்போ கடல் தண்ணி தாகம் தீருதா? ஏன்னா அதில் உயிரோட்டம் இல்லை. அது மழை தண்ணியாக மாறினா தான் அது வந்து எவல்யூஷன் ப்ராசஸ் ஆகி, அது ப்ராசஸ் ஆகி டயாலிசிஸ் ஆகி மழை தண்ணியாக வந்து கிணத்துல இறங்கினா தான் குடிக்க முடியுது. அவ்வளோ ப்ராசஸுக்கு அப்புறம் நேரடியாக கடல் தண்ணி குடிக்க முடியுதா? அப்போ அதில் உயிர் இல்லை. ஆனால் மழை தண்ணியில் உயிர் இருக்குது, மழை தண்ணியில் புழு வருது. கடல் தண்ணியில் கொண்டாந்து போய் புழு வருமா? வராது. அப்போ மழை தண்ணி வந்தால் தான் புழு வருது. அப்போ கம்பி இருக்குது, இந்த கம்பியில் கரண்ட் இல்லைன்னா அந்த கம்பி வேலைக்கு ஆகுமா? கரண்ட் இல்லாத கம்பி பிரயோஜனம் இல்லை. அப்போ கம்பிக்குள்ளே கரண்ட் இருக்குது, ஆனால் கரண்ட்டை பார்க்க முடியாது. அப்போ உயிர் இல்லாத பொருள் உதவாது. ராஜேந்திரனா ராஜ்குமார், அப்போ ஏன்னா எதிர்வாதம் கூட கேட்கலாம், ஏன் நீ தான் சாப்பிட்ற ராஜ்குமார், நம்ம கறி சாப்பிட வேண்டாங்க, வெண்டைக்காயில் தான் புழு இருக்குது. அக்வா கார்டு தண்ணி 2 நாளைக்கு வச்சு பார்த்தீங்கன்னா தண்ணியில் புழு வருது தொட்டியில். அப்போ புழு நீ உசுரை கொண்டு தானே சாப்பிட்றேன்னு எதிர்வாதம் பண்ணுறவங்க கேட்பான். நீ அதுக்கு பதில் சொல்லணும், ஆமாம் வெண்டைக்காயில் புழு இருக்குது, பாவக்காயில் புழு இருக்குது, புடலங்காயில் கூட தான் புழு இருக்குது, கத்திரிக்காயில் புழு இருக்குது. புழு இருக்குது இல்லை காயில் இருக்குது, ரைட்டு. இப்போ கத்திரிக்காயை வச்சுக்கிற புழு இருக்கிற காயை, வெண்டைக்காயை வச்சுக்கிற புழு இருக்குது, கத்திரிக்காய் வச்சுக்கிற, வெண்டைக்காய் வச்சுக்கிற புழு இருக்குது, தண்ணி ஒரு டம்ளர் வச்சுக்கலாம் புழு இருக்குது, உசுறு இருக்குது. அந்த இடத்துல ஆட்டுக்குட்டி இருக்குது, இந்த இடத்துல ஒரு கோழி குஞ்சு இருக்குது, இந்த இடத்துல ஒரு புறா இருக்குது. ஆசையாக ஒரு புறா வளர்த்துற, புறா கூட்டு வச்சுருக்கிற,
கோழி வளர்த்துற, ஆடு வளர்த்துற, அந்த ஆட்டுக்கு நீ ஒரு பேர் வச்சுருக்கிற, செல்ல பேர் வச்சுருப்பாங்க சில பேர். ஏ சிம்மி கம்மியானா வருதா இல்லை? வருதா? ஏ ராணி இங்கே வா வா அப்படிங்கிற அந்த கோழியை, பொட்டை கோழி, ராணி இங்கே வாங்குற வருதா? பழகிட்டு இருக்கிறீல்ல? அதுக்கு உனக்கு உறவு இருக்குது. உனக்கு அதுக்கு நல்லா புரிஞ்சுக்கும். உனக்கு அதுக்கு அது உறவாடுதில்ல? இது உறவாடுதா? கத்திரிக்காய் இங்கே வா, கத்திரிக்காய் வாண்ணா வருமா? அதனால் உசுரை கொண்டு தான் எல்லாம் சாப்பிட்றோம். ஆனால் உசுரில் இட விட்டு இடம் மாறுற உசுறு இருக்குது. அது நெவருதில்லை. இட விட்டு இடம் இது இட விட்டு இடம் போகுதா? செடியில் இருக்கிற உசுறு அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஒரு புழுவிலிருந்து புல் வரைக்கும், ஏன் புல் வரைக்கும் தாவரம், ஏன் தாவரம் மண்ணிலே இருக்குது. நீ தானே பொறிச்சிக்கிட்டு வரணும். ஆனால் புழுவிலிருந்து நெவர ஆரம்பிச்சிருது. புழுவு பரப்பனை, ஊர்வனை, நடப்பனை பறக்க ஆரம்பிச்சிருதில்ல. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அறிவின் தெளிவு தான் ஆன்மீகம் கந்தசாமி, வேறு ஒன்றுமே இல்லை. சரி, கரெக்டாக தெளிவு இன்னும் சந்தம் இருக்குதா? அவ்வளோ சரிங்களாய்யா? அதனால் நல்லா அறிவில் தெளிவு பெற்றுருக்குங்க. இவ்வளோ விளக்கமெல்லாம் கொடுத்தா தான் உனக்கு தெளிவு கிடைக்கும். ஏன்னா ஒருத்தர் கேட்பான், ஏப்பா நீ புழு உள்ளது, கத்திரிக்காயில் புழு, எல்லாம் உசுரை கொண்டு தான் சாப்பிட்றோம். அசைவம் சாப்பிட்றோம், சைவம் சாப்பிட்றோம், எல்லாம் உசுரை கொண்டு தான் சாப்பிட்றோம். ஆனால் இந்த உசுருக்கு உறவு இல்லை, உயிர் இருக்குது. உயிர் இருக்குது, உறவு இல்லை. அதுக்கு உயிரும் இருக்குது, உறவு இருக்குது. கூப்பிட்டா வருதல்லம்மா, ஆடு மாடு வருதல்ல. அப்போ அதை நாமளே வளர்த்தி, நாமளே பண்ணி, நாமளே டெய்லி பார்த்துக்கிட்டு இருந்துட்டு வருஷம் கண்டா அதுக்கு கடாய்க்கு நேர்ந்து விட்டுருக்கிறேன்னு வெட்டு கொண்டா, நம்ம வீட்டில் இருக்கிற பையன் கையில் பென்சில் சீவும்போது சீவிட்ட கண்ணு தங்கமே நெஞ்சில் அடித்து அதை வச்சு சூப்புறமே, கழுத்தை அறுத்து கொள்கிறோமே, பாவம் இல்லை? பாவம் தானே? எவ்வளோ பெரிய பாவம், பாவம் தானே? அது செய்யலாமா? காலப்போக்கில் மறந்துடணும். பார்த்திங்க நம்மள ஒருத்தர் சொல்கிறாங்களேன்னு மறக்க வேண்டாம். நீ அறிவில் அறிஞ்சு தெளிஞ்சு அப்புறமா விடு. இப்போ நான் சொல்லிட்டுனேன்னு நீ அதை விட வேண்டாம். அதை சொன்னா தான் உபதேசம் கொடுப்பேன்னு நான் சொல்ல மாட்டேன். உபதேசத்தை காட்டி கொடுத்துட்டேன். அதெல்லாம் இல்லாத இருந்ததுன்னா நீ பெற்ற உபதேசத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும். ஆச்சா? இப்போ ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் பார்த்து அப்பா அம்மா சேர்த்து விட்டாங்க. அப்பா அம்மா வேலை என்ன? பெற்றவங்களுடைய கடமை நம்ம பையனை நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கணும், நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டாங்க. அவங்க தான் அவ்வளோதான் செய்ய முடியும். அவன் தானே படித்து வர முடியும். நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பெற்றவங்க அவ்வளோதானே செய்வாங்க. நீ துன்பப்பட்டு நொந்து நோளா போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நாம் தான் நம்மளுக்கு வழிகாட்டி ஒருத்தர் வழிகாட்டி பண்ணிட்டாங்க. நாம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தி வாழ கற்றுக்கணும். சரிங்களா? ஆத்ம நமஸ்காரம். வேறு என்ன டவுட் இருக்குங்களா? அப்படிங்கிறது எந்த ஊருமா? சங்ககிரி பச்சாம்பாளையத்துலேருந்து வந்திருக்கிறீங்க. சந்தோஷம். என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன கேள்வி, என்ன சந்தேகம் கேளுங்க. மனசில் இருக்கிறத கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். யாருக்குங்க ஐயா நம்ம தர்மம் பண்ணணுங்க? தர்மம் பண்ணுறதுக்கு இன்னாருக்கு தான் பண்ணணுங்கிறது கிடையாது. பெரிய கோடீஸ்வரன் சோறு பிச்சை எடுத்து கேட்டால் கூட முதல்ல போடலாம். ஏன்னா அவன் ஏதோ ஒரு பாவ செயல்னால பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்கிறதுனால கொடுக்கலாம். இவெல்லாம் கோடீஸ்வரனே இவனுக்கு போடலாமா அப்படின்னு நினைக்கூடாது. தர்மம் போடுறதுக்கு ஆள் பார்த்து போடக்கூடாது. தர்மம் போடுறதுன்னு ஆகிப்போச்சு. அதில் ஆள் பார்த்து போட்டிங்களா அவங்க மனம் நிலைக்காது. அப்புறம் நம்ம வர்றவங்க மேலே சலுப்பு தட்டும். அதனால் தர்மத்துக்கு உங்களுடைய மனசு தர்மம் செய்ய ஆரம்பிச்சிட்டா நீங்கள் தர்மம் செய்யும் போது யார் கையை நீட்டுறாங்களோ எங்களுக்கு கொடுத்துட வேண்டியதுதான். அதனால் தர்மம் மெயினாக தானம் தர்மம் பண்ணுறது குழந்தைங்களுக்கு ஒரு உரம்புறையாக போனால், ஒரு பக்கம் பார்க்க போனால், ஒரு ஆசிரமத்துக்கு போனாலும், ஒரு குழந்தை இருக்கிற போனாலும், குழந்தை இருக்கிற வீட்டுக்கு போனால் வெறுங்கையோடு போகக்கூடாதும்பாங்க. ஏன்னா அந்த குழந்தை இருக்கிற வீட்டில் அந்த குழந்தையை பெற்ற தாய் அந்த வேலை வெட்டிக்கு போக முடியாது. வருமானம் இருக்குமா இருக்காதா, இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லி கொடுத்த அறிவியல். இந்த காலத்தில் நிறைய காசு பணம் வந்துருச்சு, செல்வந்தராக வாழ்கிறாங்க. இன்றைக்கும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அதனால் குழந்தை இருக்கிற வீட்டுக்கு போனால் அந்த குழந்தை இருக்கிற வீட்டுக்கு சும்மா போகக்கூடாது. ஏதோ 2 பழங்களுக்கு இது வாங்கி பிடிச்சிக்கிட்டு போய் செய்வாங்க அந்த குழந்தைய இருக்கிறோம். அதே மாதிரி ஆசிரமத்துக்கு ஒரு மகானை பார்க்க போகும்போது அவங்க பெரும்பாலும் ஆன்மீக பயிற்சி சொல்கிறவங்க தன்னை அர்ப்பணித்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தன்னை அர்ப்பணித்து ஆன்மீக பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க வர்ற மக்களுக்கு 4 விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டது சொல்லலாமேன்னு ஆசிரமத்தை அமைச்சு உட்காந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வருமானம் இருக்காது. அவங்களுக்கு மகான்களுக்கு ஏதாவது அந்த ஆசிரமத்துக்கு போகிற இடத்துல உங்களால் முடிஞ்ச தர்மம் ஏதாவது அந்த ஆசிரமத்துக்கு செஞ்சுட்டு வரலாம். அங்கே அந்த ஆசிரமத்துக்கு போகிறவங்களுக்கு ஒரு சாப்பாடு ஆக்கி போட பிடிக்க அந்த ஆசிரமத்துக்கு அந்த காசு உதவியாக இருக்கும். ஆகையினால் பெரும்பாலும் ஒரு குழந்தை இருக்கிற வீட்டுக்கு போனால் தர்மம் பண்ணணும். ஒரு ஆசிரமத்துக்கு போனால், மகான்கள் இருக்கிற ஆசிரமத்துக்கு போனால் தர்மம் பண்ணணும். அதான் மகான்கள் இருக்கிற ஆசிரமம்னா காசு பணம் வாங்காத மக்களுக்கு நல்லது சொல்லி கொடுத்துட்ருக்கிற ஆசிரமத்துக்கு 10,000 ரூபா 20,000 ரூபா ஃபீஸு கட்டி பெரிய
பார்க் மாதிரி வச்சு கார்டன்லாம் வச்சு சொல்லித்தர ஆசிரமெல்லாம் இன்றைக்கி வளர்ந்துருச்சு இந்த விஞ்ஞான அறிவில். அந்த மாதிரி இடத்துக்கு போகிற இடத்துல நீங்கள் தர்மம் பண்ண வேண்டியதில்லை. அவங்களே உங்கள்கிட்ட பணம் 10,000 20,000 கேட்டு வாங்கிக்குவாங்க. அதனால் உங்கள்கிட்ட பிரதிபலன் எதிர்பார்க்காத உங்களுக்கு அறிவை போதனை பண்ணுறவங்களுக்கு நீங்கள் தர்மம் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்லது, சிறப்பு. உங்களுடைய சந்ததி நல்லா இருப்பாங்க. மற்றது என்னங்கம்மா? நல்வினை தீவினையால் நமக்கு ஏற்படும் பாதிப்பு என்னங்க ஐயா? நல்வினை தீவினைனால ரெண்டுமே பாதிப்பு ஏற்படும். சரிங்க. நல்வினைனாலும் பாதிப்பு வரும். செயல்னு செஞ்சிட்டா அந்த செயலுக்கு ஒரு விளைவு உண்டு. ஒரு செயலை செஞ்சுவிட்டு அது நடக்கக்கூடாதுன்னு 1000 கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணினாலும் 1000 குருமார்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினாலும் அதை மாற்ற முடியாது. அந்த 1000 கோயில் அர்ச்சனை பண்ணுறதும் 1000 மகான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும் அதுக்குண்டான பலன் கிடைக்கும், நல்லதுன்னு கிடைக்கும். ஆனால் ஏற்கனவே தீவனை பண்ணணுமில்ல, அதுக்கு தண்டனை கிடைச்சிடும். அதுவும் தண்டனை கிடைக்கும், இதுக்கும் பலன் கிடைக்கும். அதனால் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறதுனாலையோ ஒரு யாத்திரை போகிறதுனாலையோ பாவத்தை அழிக்க முடியாது. ஆனால் இதெல்லாம் செய்கிற போது ஏற்கனவே செஞ்ச பாவம் படிப்படியாக வரும். இனிமேல் நம்ம செய்ய போகிறதில்ல, நல்லது தானே, சரி பலது நம்ம தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற இந்த வழிபாட்டு லைனில் இருக்கும்போது, ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது, சில ஆன்மீக அறிவை தெரிஞ்சுக்கிற போது தன்னம்பிக்கை வந்துடும், மன வலிமை வந்துடும். அப்போ உங்களுக்கு அந்த துன்பம் வந்தால் கூட நீங்கள் ஏற்றுக்கிற சக்தி வந்துடும். அப்போ இந்த ஆன்மீக அறிவு தெரியலைன்னா உங்களுக்கு மன குழப்பமாக இருக்கும், நமக்கே இந்த கஷ்டம் வருதுன்னு. அப்போ ஆன்மீக அறிவு தெரிஞ்சுக்கிற போது நம்மளுடைய செயல்பாட்டினுடைய விளைவைத்தான் நம்ம இப்போ அனுபவிக்கிறோமோ ஒழிய ஊராரோ சொந்த பந்தமோ அக்கம் பக்கத்துக்காரோ நமக்கு கொடுக்கல. நாம் தெரியாதனமாக போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டோம், பழகக்கூடாத செயலில் பழகிட்டோம், அல்லது வாங்கக்கூடாத இடத்துல கடை வாங்கிட்டோம், இப்போ மரியாதை இல்லாத பேசுகிறாங்க. அப்போ அதனால் இனிமேல் இந்த மாதிரி வாழக்கூடாது, வாழ்க்கை சீரமைத்து வாழலான்னு நம்ம சீரமைத்து நம்ம வருமானம் என்ன, நம்ம குடும்ப சூழ்நிலை என்ன அப்படின்னு வாழ கற்றுக்கிட்டோமா நமக்கு துன்பம் வராது. நீ மாதம் 15,000 சம்பாரிச்சிட்டு மாதம் 1,50,000 ரூபாய்க்கு செலவு வச்சு கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே சிரமந்தான் வரும். 5,000 சம்பாரிச்சிக்கிட்டு வீட்டில் 24 மணி நேரம் டிவி ஓடிக்கிட்டு இருக்கணும், 50 இன்ச்சு டிவி ஓடிட்டு இருக்கணும், வீட்டில் 4 பேர் அப்பா அம்மா பிள்ளைங்க 4 பேர்த்துக்கிட்டே 4 செல்ஃபோன் இருக்கணும், வீட்டில் ஏசியும் ஓடணும். ஆனால் 15,000 to 20,000 தான் வருமானம். இப்படி இருக்கும்போது வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கணும், டபுள் டோர் உள்ள ஃப்ரிட்ஜ் இருக்கணும், நல்ல டைல்ஸ் இருக்கணும்னு வாடகை வீடு பார்த்து போய் வீட்டுக்கு வாடகை 5,000 ரூபா கொடுப்பீங்களா? இது கரண்ட் பில்லு கட்டுவீங்களா? 4 செல்ஃபோனுக்கு பணம் கட்டுவீங்களா? அப்போ இதெல்லாம் பேராசையினால் மனிதன் வாழ்விலே துன்பம் யாவும் மனதினால் வந்த நோயடான்னு சொன்னான ஒழிய அடுத்தவங்கனால் வந்த நோய் தரல. அதனால் மனசில் மனம் தேவையில்லாத நினச்சி கண்டதுக்கு ஆசைப்பட்டு சிக்குண்டு போகுது. அப்புறம் அந்த சிக்கல்லேருந்து வீடுபட முடியாது, அதை நினச்சி சோர்ந்து போய் உடலில் நோய் வாய்ப்பட்டிக்கிறோம். கவலைன்னு இல்லாத இருந்தால் நோயின்னு ஒன்று வராது ஆயுள் காலம் வரைக்கும். எந்த ரேஞ்சில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த ரேஞ்சில் வாழ கற்றுக்கணும். ஒரே மாதிரி ரேஞ்சு உலகம் முழுவதும் இன்னும் அழிஞ்சு மறுபடியும் புது உலகம் வந்தாலும் ஒரே மாதிரி உலகம் இருக்காது. ஆச்சா, எப்படி ஒரு நாள் பிறந்த குழந்தையிலிருந்து 101 வயசு குழந்தை வரைக்கும் உலகத்தில் இருக்கிறாங்களோ, முதியவர் வரைக்கும் இருக்கிறாங்களோ, ஒவ்வொரு நாளைக்கு பிறக்குது, ஒவ்வொரு நாளைக்கு இறக்குது. அப்போ அந்த ஒரு நாள்லேருந்து 100 வயசு வரைக்கும் அந்த வித்தியாசம் இருக்குது அந்த உருவத்துக்கு. அதே மாதிரி செல்வத்தில் 1000 ரூபா சம்பாதிக்கிறதுலேருந்து 100 கோடி ரூபா சம்பாதிக்கிறது வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறான். அதனால் எல்லாமே வித்தியாசம் வரும். அதனால் ஒப்பிடக்கூடாது, அடுத்தவங்களும் ஒப்பிடக்கூடாது. நம்ம நம்மளுடைய பிறப்பென்ன, நம்ம அப்பா அம்மா நமக்கு இட்டு சென்ற சொத்து சுகம் என்ன, நம்ம கைப்பிடிச்சிருக்கிற கணவருடைய திறன் என்ன, அவருடைய வருமானம் என்ன, அப்போ நம்ம அந்த வருமானத்தை வச்சு நம்ம அப்பா அம்மா நமக்கு செஞ்ச சீரை வச்சு வாழ கற்றுக்கிட்டா நல்லா இருக்கும். இல்லைன்னா சிக்குண்டு போகும். அப்போ நல்வனினா நீ நல்லதையே செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு நல்லதே நடக்கிறது பூரா நடக்கும். அப்போ நல்லதும் செஞ்சுட்டு தீவனையும் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தீயது நடக்கும். தீவனைக்கு நல்லதுக்கு நான் பிரித்து சொல்லணுங்கிறதுல உங்களுக்கே தெரியும் நல்லது எது கெட்டது எதுன்னு. அதனால் இன்னொருத்தர் குடும்பம் கெட்டு போகிற மாதிரி நாம் ஒரு செயல் செஞ்சு தவறான வார்த்தை சொல்லி கெடுத்துக்கிட்டு இருந்ததுன்னா அந்த தீவனை நம்மளை பாதிக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டிலேருந்து ஒரு 4 வீடு தள்ளி ஒரு பொண்ணுக்கு வரன் பார்க்க வர்றாங்க வெளியூர்லேருந்து. இப்போ நமக்கு அவங்களுக்கு சரியாக பேச்சுவார்த்தையே இல்லை. ஆனால் பொண்ணு பார்க்க வர்றாங்க. யார் பொண்ணு பார்க்க வந்தாலும் அது பொதுவாக இந்த காலத்தில் புரோக்கரை வச்சு பார்க்குறாங்க, பிடிக்கிறாங்க, நெட்டில் பார்த்துக்கிறாங்க, அது வேறு. காலங்காலமாக நடக்கிற சமாச்சாரம் பொண்ணு பார்க்க போகிறதுனா ஒரு வீட்டில் போய் பொண்ணை விசாரிச்சுட்டு அங்கே 4வது வீட்லேயே அடுத்த வீதியிலேயே அந்த ஊருக்காரர் விசாரிச்சுட்டு போவாங்க. ஏங்க இந்த ஊரில் பொண்ணு பார்க்க வந்தோம், நாங்கள் இந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறோம், நீங்களாம் பக்கத்தில் குடியிருக்கிறீங்களே, இவங்களாம் எப்படிங்க என்னங்க இந்த குடும்பம் பரவாயில்லையான்னு சொன்னால் பரவாயில்லைங்க நல்லவங்க, நமக்கு மனசுக்கு என்ன படுதோ அது சொல்லணும்.
ஏன்னா 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணுமாங்க. ஒரு கல்யாணம் நடக்கிறது அவ்வளோ சமாச்சாரம். உண்மையாலுமே மோசமாக இருந்ததுன்னா நாம் நாங்கள் இப்போ தாங்க குடி வந்திருக்கிறோம், எங்களுக்கு அதிகமே தெரியாது. நீங்கள் பரவாயில்ல, நாங்கள் பார்த்த வரைக்கும் பரவாயில்ல, இருந்தாலும் நீங்கள் இன்னும் 2 பேர்த்த விசாரித்து கொடுத்துக்குன்னு சொல்லிடணும். உங்களுக்கு அவங்க பிடிக்கல மோசமாக இருக்குதுன்னா, இல்லை நல்லா இருக்குதுன்னா பரவாயில்லைங்க, நல்ல குடும்பம், பிள்ளைலாம் தங்கமான பிள்ளை, நல்லா வளர்த்தி இருக்கிறாங்க, நல்ல குடும்பம் தான், அவங்க வீட்டில் கட்டுறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லணும். நாம் தான் அவங்ககிட்ட பேசுகிறதுலையே பிணக்காக இருக்குது, என்ன எல்லாத்தையும் பொல்லாத்தையும் இந்த வீட்லையே கட்டுறீங்க, ராகாசி குடும்பமாச்சே அப்படின்னு சொன்னோமா, நம்மளுடைய வார்த்தையினால் அந்த கல்யாணம் நின்று போயிடும். அப்போ இங்கே சரியில்லையாட்டிருக்குது இவங்க, அப்போல்லாம் தப்பாக இருக்க மாட்டேருக்குது, சரியா இவங்க குடும்பம் கொஞ்சம் வாய் அதிகமாக பேசுவாங்களாட்டிருக்குது, இந்த குடும்பத்தில் போய் நம்ம கொடுப்பனை கொள்வனை வச்சுக்கிட்டு நாளைக்கு நம்ம பையன் போகிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குமேனு சொல்லி அவங்க அந்த கல்யாணத்தையே நின்று போயிடும் நம்மளுடைய ஒரு வார்த்தையினால். அப்போ நம்ம பேசலினாலுமே கூட பரவாயில்லைங்க, நல்ல குடும்பம்னு சொல்லி அது நடந்ததுன்னா அது புண்ணியம். இதுக்கு பேர் தான் புண்ணியம் மொழியை. ஒரு குடும்பம் கெட்டுக்குவார மாதிரி பேசி பழகக்கூடாது. நமக்கு கெட்டதுனே தெரிஞ்சால் கூட நாம் அந்த கெட்டதை தலையிடக்கூடாது. நமக்கு கெட்டதும் இந்த சமுதாயத்தில் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். சூரியன் சந்திரன் இருக்கிற மாதிரி, இரவு பகல் இருக்கிற மாதிரி, ஆண் பெண் இருக்கிற மாதிரி, நல்லது கெட்டது இருக்கும். நல்லது மட்டுமே உலகத்தில் இருக்காது, கெட்டது இருக்கும், நல்லது இருக்கும். நாம் நல்லதை நாடி போய்கிட்டே இருக்கணும். ஆனால் பதிவு கெட்டதை நோக்கி இழுக்கும். கெட்டதுன்னா தவறான செயல், தேவையில்லாத பேசுகிறது, அடுத்தவங்களை பற்றி குசலம் மூட்டுறது. ஏன்னா இந்த மனசெல்லாம் அதை விரும்பும். இந்த மனசு சந்தோஷமான விஷயத்தை பேசுகிறத விட அடுத்தவங்களை பற்றி கெடுதல் பேசுகிறது அது சந்தோஷமாக. அதில் எல்லாம் 4 பேர் 5 பேர் குட்டானா உட்காந்துக்கிட்டு பேசுவாங்க. அதனால் அந்த மாதிரிலாம் பேசி பழகக்கூடாது. அதனால் நல்வினை தீவினை எதுவாக இருந்தாலும் நல்லது மட்டும் உனக்கு நடக்கும், தீயது நடக்காதுன்னு சொல்ல. தீயதும் நடக்கும், நல்லதும் நடக்கும். அதனால் உன்னோட செல்ஃபோனில் நீ 2 GB வச்சுருக்கிற, அந்த ஜிபியில் நீ தேவாரம் திருவாசகம் போட்டாலும் பாடும். இந்த தேவையில்லாத கரகாட்ட பாட்டெல்லாம் இருக்குது, குத்துப்பாட்டெல்லாம் இருக்குது, அந்த குத்துப்பாட்டு போட்டாலும் பாடும். அப்போ எனக்கு தேவாரம் திருவாசகம் தான் வேணும், குத்துப்பாட்டு பாடக்கூடாதுன்னா போடாது இருந்திருக்கணும். நீ பதிவு பண்ணாது இருந்திருக்கணும். பதிவு பண்ணிவிட்டு பாட வேண்டான்னா அப்போ ரைட்டு தெரியாதனமாக பண்ணிட்டோம், இனிமேல் நமக்கு வேண்டான்னா அது என்ன பண்ணலாம், அது ஜிப்பில் மிஷினில் போட்டு டெலீட் பண்ணிவிட்டு பூஸ்ட் பண்ணிக்கிறீங்க. அது ஒரு 5 நிமிஷத்தில் அந்த காரியத்தை செஞ்சிடுறீங்க. ஆனால் இந்த உடம்புல 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது, 20 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச செயல், இப்போ நாம் நல்ல விஷயத்தை நாடி வந்துட்டோம், நல்லது தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நல்லது தெரிஞ்சுக்கிட்டு நல்வழியில் போகும்போது துன்பம் அதிகமாக வருதுன்னா ஏற்கனவே பட்டதெல்லாம் வெளியே வரும். ஏற்கனவே என்னென்னா தொடர்ந்து நல்லதும் செய்கிறீங்க, கெட்டதும் செய்கிறீங்க, வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது நினைக்கிறதில்ல. இப்போ நல்வழி நாடி வந்திருக்கிறீங்க. அப்போ தவம் பண்ணி உட்காந்து இருக்கும்போது தெளிந்த நீரோட மாதிரி தவம் பண்ணுற போது நார்மலாக இருந்ததை விட துன்பம் அதிகம் வரும். அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. நிறைய பேர்த்துக்கு அது தெரியல. தவம் பண்ணுறவங்களுக்கு துன்பம் அதிகம் வரும். ஏன்னா பழைய பதிவு வெளியேறுதுன்னா இருந்த துன்பம் அதிகம் வருதுன்னா பயந்துக்கூடாது. இதுனா வரைக்கும் இப்போ நல்லது மட்டுமே செய்கிறோம். அப்போ பழைய துன்பமெல்லாம் வெளியேறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ அதை கொஞ்ச நாளைக்கு சமாளிச்சுக்கணும். ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ இன்பமோ துன்பமோ வர்றதை அதை அனுபவித்து தீர்த்துட்டா அந்த துன்பம் வருதுன்னு சோர்ந்து போயிடக்கூடாது. ஆசிரமத்தில் என்ன சொல்லி கொடுத்தாங்களா அதை நினச்சி பார்த்து சிந்தனை பண்ணி பார்த்து அந்த தவத்தை பண்ணுற போது உள்ள நெல்ல சக்தி இறை சக்தி போக 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 நமக்கு யாரை பார்த்தாலும் அன்பும் கருணையுமா இருக்கலாங்கிற எண்ணம் மனசில் தோன்றும். உங்களுக்கு நம்ம பார்க்குறவங்க இல்லையெல்லாம் நல்லா வாழ்த்தணும், நல்லா இருக்கணும் என்ன தோணும். அதனால் நீங்கள் நல்வினை தீவினை இரண்டுமே நம்மளுடைய மனதின் பதிவு, எண்ணத்தின் பதிவு மனதின் வெளிப்பாடாக வெளியே வருத வழிய சமுதாயத்திலேருந்து கிடைக்கிறதில்ல. நீங்கள் நல்லா இருந்தீங்களா உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. நீங்கள் தவறான எண்ணத்தோடு நீங்கள் பார்த்தீங்களா உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன தவறோடு பார்ப்பாங்க. நீங்கள் நல்ல எண்ணத்தோடு பார்த்தீங்களா உங்களை பார்க்குறவங்களே பயந்துக்குவாங்க. அவங்களாம் ரொம்ப கரெக்டாக இருக்கிறாங்க, அவங்ககிட்டலாம் தேவையில்லாத பேசாதீங்கப்பா, அவங்க கரெக்டாக அவங்க உண்டு அவங்க குடும்பம் உண்டுன்னு வாழ்கிறாங்க அப்படின்னு நமக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக உலகத்தில் சமுதாயத்தில் மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நல்வினை தீவினை ரெண்டுமே நம்மளுடைய பதிவின் வெளிப்பாடு தான் ஒழிய சமுதாயத்திலேருந்து வர்றதில்ல. சமுதாயத்தில் நாம் பதிவு பண்ணிக்கிறோம். சமுதாயத்தில் உங்கள் ஓட்டுக்கு போயிட்டு வந்துட்டுருங்க எப்படி பதிவாகும்? அதனால் எந்த செயல் செஞ்சாலும் வினை உண்டு, வினை இல்லாத செயலே இல்லை. அதனால் நீங்கள் செய்கிற செயல் நல்ல செயல். எண்ணம் சொல் செயல் தூய்மையாக இருக்கும்னு சொல்லுவார் வேதாத்ரி மகரிஷி. எண்ணம் சொல் செயலால் எப்பவும் எவருக்கும் நன்மையே செய்ய நாட்டமாக இரு அப்படின்னு சொல்லுவார். அதனால் என்ன சொல் செயல், அதனால் அது தூய்மையாக இருந்ததுன்னா அதனுடைய விளைவும் தூய்மையாக இருக்கும். அவ்வளோதாம்மா. வேறு என்ன வேணும்? சித்தர்கள் வழிபாட்டின் ரகசியம் தான். சித்தர்கள் வழிபாட்டினுடைய ரகசியத்தையெல்லாம் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிற அளவுக்கு முடியாதுங்கம்மா.
அதெல்லாம் நீங்கள் இன்னும் 1 வருஷம் தவம் பண்ணினதுக்கு அப்புறம் கேளுங்க. இப்போ அதை சொன்னேன்னா நான் சொல்லுவேன், அதை உங்களால் சீரணிக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய மனக்குழப்பத்திலிருந்தே இன்னும் வெளியே வரல. சித்தர்களுடைய வழிபாட்டு ரகசியம் என்னங்கிறது ஏற்கனவே நான் யூடியூப்பில் பேசியிருக்கிறதுல போட்டிங்களா, அதில் இலைமறை காய்மறை ரெண்டோன்னு சொல்லியிருப்பேன், அதை பார்த்தீங்களா தெரிஞ்சுக்கலாம். அப்போ சித்தர்களுடைய வழிபாட்டினுடைய ரகசியத்தை சொல்லும்போது அதை உங்களால் ஏற்றுக்க முடியாது, அதை உங்களால் கடைப்பிடிக்க முடியாது. இப்போதைக்கு நீங்கள், குழந்தைங்க, கணவர், குடும்பம் செத்திய மைண்டு ரிலாக்ஸுக்காக, முக்தி பூரணத்துக்கு, எதிர்கால முக்தி மோட்சம் அடைகிறதுக்காக இப்போ இந்த தொடர்பு வச்சுக்கிட்டோம். சித்தர்களை வந்து தன்னை சமுதாயத்திலிருந்து விடுவிச்சு தனியாக காட்டுக்குள்ளே வாழ்ந்தாங்க, யாருக்கிட்டையும் தட்டுப்படாத. அந்த வாழ்க்கை உங்களால் இப்போ வாழ முடியுமா? உங்கள் கணவரால் வாழ முடியுமா? என்னாலேயே வாழ முடியாது. சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற என்னாலேயே வாழ முடியாது. என் குடும்பத்தொட்டு போக முடியாது. குடும்பத்தில் இருந்துக்கிட்டு வாழ்கிறது நம்ம மற்ற மனிதர்களை விட கொஞ்சம் மேம்பட்டு நம்ம இருக்கலாம். சித்தர்களை வந்து வணங்குவோணும். அவங்க வாழ்க்கை நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்குற அளவுக்கு எனக்கு வயசும் பத்தாது, அதுக்கு இந்த அடியனுக்கு தகுதியும் இல்லை. அவங்கள பற்றி தெரியும், அவங்கள பற்றி சொல்கிறதுக்கே, முழுமையாக சொல்கிறதுக்கே நமக்கு தகுதி கிடையாது. அவங்க சொல்லிட்டு போன நல்ல விஷயத்தை மட்டும் அனுபவிக்கிறோம். அவங்க வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது நாம் அதுக்குள்ளே போய் பார்த்தோமா, அந்த வாழ்க்கை வாழ்கிறது நம்மளால் முடியாது. கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. ஆனால் அவங்க எங்கே இருந்தாலும் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நம்மளை நினச்சி இந்த குழந்தை வணங்குது, வழிபாடு பண்ணுது, அதனால் இந்த குழந்தைக்கு நல்லது செய்யலான்னு அவங்க ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும், பூரணமாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த சித்தர் ஞான மார்க்கத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அன்பர்களுக்காக, அவங்களுடைய துன்பத்தை போக்குறதுக்காக, உங்களுக்கு மனக்கடன் பிரச்சனையோ, திருமண தடை பிரச்சனையோ ஆச்சுங்களா, அப்போ வந்து குடும்பத்தில் ஒரு பிரச்சனையோ, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை நினச்சி வந்து வேண்டிக்கிங்க. அந்த ஒரு பிரச்சனை நிறைவேறினதுக்கு அப்புறம் எது இம்பார்ட்டண்ட் முக்கியம்னு உங்களுக்கு தான் தெரியும். குடும்பத்தில் எது ரொம்ப முக்கியமான பிரச்சனை, மனக்குழப்பமாக இருக்குதோ அந்த ஒன்றை நினச்சி பிரார்த்தனை பண்ணி சித்திரகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சித்திரகிட்ட வேண்டிட்டு போங்க. 12 வியாழக்கிழமை நீங்கள் தொடர்ந்து வாங்க. அந்த 12 வியாழக்கிழமைக்குள்ளே நீங்கள் எண்ணிய எண்ணம் 100% ஈடேறும். ஏன்னா நானே சொல்லியிருப்பேன், எந்திர மந்திரமெல்லாம் பலிக்காதுன்னு சொல்லியிருப்பேன். இப்பவும் சொல்கிறேன், எந்திர மந்திரம் இங்கே கட்ட மாட்டோம். எந்திர மந்திரம் உங்களுடைய எண்ணத்தை சித்தர்கள் சொல்லிக் கொடு, உங்களுடைய எண்ணத்தினாலேயே நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான அறிவு சொல்லித்தரோம். இங்கே எந்திரமோ மந்திரமோ தாயத்தோ கட்டுறது இல்லை, அந்த மாதிரி வேலை பண்ணுறது இல்லை. சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த அறிவை சொல்லித்தரோம். அவங்க சொல்லிக் கொடுத்த சில சூட்சமான சில மந்திரங்கள், சில வாக்கியம் இருக்குது, தெய்வீகமான வாக்கியம் சொல்லியிருக்கிறாங்க சித்தர்கள். அந்த தெய்வீகமான வாக்கியத்தை நம்ம சொல்கிற போது உங்களுக்கு நீங்களே சொன்னீங்க, உங்களை உட்கார வச்சு எந்திரம் கட்டுறது, பாடம் போடுறது, மந்திரம் சொல்கிறது ஆசிரமத்தில் கிடையாது. நீங்கள் சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த வாக்கியத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் இதை சொல்லுங்கள், தெய்வத்தை பற்றி வச்சு தெய்வத்துக்கு முன்னாடி இருந்து உங்கள் கஷ்டத்தை நினச்சி சொல்லுங்கள். அவங்க சாட்சி பாவனையாக வந்து அவங்க மானசீகமாக எழுந்தருளி உங்கள் துன்பத்தை போக்குவாங்க. அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். ஆனால் 12 வியாழக்கிழமை தொடர்ந்து வரணும். 12 வியாழக்கிழமை வந்து சில பேர்த்துக்கு 3 வியாழக்கிழமையிலேயே நடந்ததுன்னு சொல்கிறாங்க. சில பேர் 6 வாரத்தில் நடந்து, நான் ஒன்று நினச்சிக்கிட்டேங்க ஐயா, எனக்கு 3வது வியாழக்கிழமை வரும்போதே நடந்துருச்சுங்கிறாங்க. சில பேர் 6 வியாழக்கிழமை நடந்ததுங்கிறாங்க. சில பேர் 9 வியாழக்கிழமை நடந்தது. 12 வியாழக்கிழமை 3 மாதம் 90 நாள், 3 மாதம் 12 வியாழக்கிழமை நாள் நடந்துருச்சுன்னா சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த மாதிரி கலந்துக்குங்க. வார வியாழக்கிழமை கலந்துக்குங்க. வரும்போது அவசியமாக ஃபோன் பண்ணி என்னுடைய யூடியூப் சேனலில், எல்லா யூடியூப் சேனல்லையும் நீங்கள் வந்து இந்த யூடியூப் சேனலை வந்து நீங்கள் உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதில் என்னுடைய பேர், செல் நம்பர் கண்டிப்பாக ஒரு ஒவ்வொரு போல்டர்லேயும் ஒவ்வொரு பதிவுலேயும் என்னுடைய செல் நம்பர் இருக்கும். அந்த செல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அனுமதி கேட்டுட்டு வாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வாங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. சித்தர்களுடைய பெருமான் சித்தர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. ஒவ்வொரு பௌர்ணமியும் வாங்க. பௌர்ணமி அன்னதானம் நடக்குது. பௌர்ணமியில் தியானம் கற்றுக்கிறவங்களுக்கு, புதுசாக உபதேசம் கற்றுக்கிறவங்களுக்கு உபதேசம் கொடுக்குறோம், தீட்சை கொடுக்குறோம், உபதேசம் கொடுக்குறோம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அன்னதானம் போட்டு புதுசாக தியானம் கற்றுக்கிறவங்களுக்கு உபதேசம் கொடுக்குறோம். ஒவ்வொரு வியாழக்கிழமைக்கும் மக்களுடைய மனக்கவலையை போக்குற மாதிரி அவங்களுக்கு மனதை வந்து மனதின் வாழ்விலே துன்பமையாகவும் மனதனால் வந்த நோயடா. அப்போ அந்த துன்பத்தை போக்குறதுக்கு உண்டான மனப்பயிற்சி கொடுக்குறோம் அந்த மனதில். அதனால் சித்தர்கள் சொல்லி கொடுத்த விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறோம். அதனால் நீங்கள் அதை தெரிஞ்சுக்குங்க, கடைபிடிங்க. நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. நானும் உங்கள் மாதிரி ஒரு அடியேன் தான். நீங்கள் எப்படி சித்தர்களை நினச்சி நம்பி வந்திருக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும், சொல்லி கொடுக்குற நானும் நல்லா இருக்கணும்னு எல்லாத்துக்கும் சேர்ந்து, சமுதாயத்துக்கும் சேர்ந்து, உலகத்துக்கும் சேர்ந்து, எல்லா மக்களுக்காகவும் நான் ஒவ்வொரு நாளும் சித்தர்கள்ட்ட வேண்டிக்கிறேன். இந்த உலகம் நல்லா இருக்கணும், உலக உயிர். அதனால தான் நம்ம தவத்திலேயே பார்த்தீங்களா, பிரபஞ்ச பரிணாம வணக்கம், பிரபஞ்ச உயிரின வாழ்த்து சொல்கிறோம். அப்போ நம்ம வணக்கத்தில் நீங்கள் அந்த நான் சொன்ன வாக்கியத்தை பார்த்தீங்களாவே தெரிஞ்சுக்கலாம். அந்த வாக்கியத்தில் எல்லா உயிர்களையும் வாழ்த்துறோம்.
அப்போ பஞ்சபூதத்திலிருந்து நமக்கு ஆபத்து வராது. உயிரிலிருந்து எந்த உயிர்னால், எந்த ஜீவனாலும், எந்த விதமான அனிமல்ஸ்னாலையும் நமக்கு ஆபத்து வராது. எந்த மானிடர்னாலையும் ஆபத்து வராது. ஏன்னா ஒவ்வொரு தவத்திலையும் அவங்கள வாழ்த்துறோம். அதுவே தவமாக வச்சுருக்கிறோம். பிரபஞ்ச பரிணாம வணக்கம், பிரபஞ்ச உயிரின வாழ்த்து தான் நம்ம தவமே சித்தர் ஞான மார்க்கத்தில். மற்றபடிக்கு மூச்சை கொஞ்சம் நேரம் கவனிக்கிறோம், அவ்வளோதான் ஒழிய. அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும் ஆச்சுங்களா. நீங்கள் சந்தோஷமாக சென்று வாருங்கள். ஆத்ம நமஸ்காரம். உயிர்கள் வாழ்த்து. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.